गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द नमः पार्वतीपतये हर हर महादेव सद्गुरुस्वामिनः जय। यामृषयो मन्त्रकृतो मनीषिणः अन्वैच्छन् देवास्तपसाश्रमेण तान् देवीं वाचगुं हविषा जजामहे सा नो ददातु सुकृतस्य लोके। वागीशाद्या सुमनसः सर्वार्थानामुपक्रमे इन्नत्वा कृतकृत्या स्युः तन्नमामि गजाननम्। दोर्भिर्युक्ता चतुर्भ्यः स्फटिकमणिमयीमक्षमालाम् दधाना हस्ते नीकेन पद्मम् सितमपि च शुकम् पुस्तकम् चापरेण भासा कुन्देन्दुशङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना सा मे वाग्देवतेजम् निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। चतुर्दशसु विद्यासुरमतेजा सरस्वती सा देवी कृपया मह्यम् जिह्वासिद्धिम् करोति च। मूकम् करोति वाचालम् पङ्गुम् लङ्घयते गिरिम् यत्कृपातमहम् वन्दे परमानन्दमाधवम्। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। गुरवे सर्वलोकानाम् भिषजे भवरोगिणाम् निधये सर्वविद्यानाम् श्रीदक्षिणामूर्तये नमः। अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितम् येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीगुरुभ्यो नमः। नारायणम् नमस्कृत्य नरम् चैव नरोत्तमम् देवीम् सरस्वतीम् व्यासम् ततो जयमुदीरयेत्। नमः शिवाभ्याम् नवयौवनाभ्याम् परस्पराश्लिष्टवपुर्धराभ्याम् नगेन्द्रकन्यावृषकेतनाभ्याम् नमो नमः शङ्करपार्वतीभ्याम्। करचरणकृतम् वा कर्म वा कायजम् वा श्रवणनयनजम् वा मानसम् वापराधम् विहितमविहितम् वा सर्वमेतत्क्षमस्व। शिव शिव करुणाब्धे श्रीमहादेव शम्भो। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। सुखम् मे भूयात् दुःखम् मे मा भूत् எப்பொழுதும் சுகமாகவே இருக்கணும், கொஞ்சம் கூட துக்கமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் நம் அனைவருக்கும் இருக்கக்கூடியதான தீர்மானமான எண்ணம். துக்கம்னு என்ன சுகம்னு என்ன அப்படின்னு பார்க்கிற போது துக்கம்னு என்ன அப்படின்னு சொல்ல வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னா துக்கம்னு எவ்வளவு உண்டோ அவ்வளவையும் நாம அனுபவிச்சுன்னு வரோம். காய்கமாகவும் சரி வாச்சிகமாகவும் சரி மானசிகமாகவும் துக்கங்களே அனுபவிக்கிறோம். உடம்பு நோயினாலே பீடிக்கப்படுறது, நோயினாலே துக்கம் வருது. நாம எங்க எதை பேசினாலும் தகராறு வருது, துக்கம் வருது. மனசு சரியா இல்லை, ராத்திரியில தூக்கம் வரமாட்டேங்கிறது. இப்படி பலவிதமான துக்கங்களை நாம் அனுபவிக்கிறதுனால துக்கம்னா என்னன்னு சொல்லி தெரிய வேண்டிய தேவையில்லை. சுகம்னா என்னன்னு தான் நாம எழுதி படிக்க வேண்டிய காலமாக இருக்கு. சுகம்னா என்ன அப்படின்னு நமக்கு சொல்ற பொழுது சுகஜீவனம் அப்படிங்கிற லட்சியத்தை நாம வச்சுக்கணும்னு தர்மசாஸ்திரம் சொல்றது. வாழற வரையிலும் சுகமாக வாழணும், அதாவது மன நிம்மதியோடு வாழணும். நல்ல வார்த்தைகளையே எப்பொழுதும் பேசணும், வாயில நல்ல வார்த்தை தான் வரணும். தேகமும் ஆரோக்கியமாக இருக்கணும். இது மூன்றும் சேர்ந்ததுதான் சுகஜீவனம் அப்படின்னு பெயர். இந்த சுகஜீவனம் அப்படிங்கிறத எப்படி நாம அடையிறது, இந்த சுகத்தை நாம் எப்படி அடைவது அப்படின்னா இதற்கு மகர்ஷிகள் நமக்கு நிறைய காண்பிச்சிருக்காங்க. ஆபஸ்தம்ப மகர்ஷி சொல்ற பொழுது சர்வேஷாம் ஸ்வதர்மானுஷ்டானே பரமபரிமிதம் சுகம் அப்படின்னு சொல்றார்.
அவரவர்களுடைய ஸ்வதர்மம், கடமைகள், அவரவர்கள்னு செய்ய வேண்டியதான கடமைகளை செய்வதால்தான் நமக்கு சுகம் கிடைக்கிறது அப்படின்னு சொல்றார். நாம் செய்ய வேண்டிய ஸ்வதர்மங்கள்லே தான் சுகம் இருக்கு, வேறு எங்கேயும் சுகம் இல்லை. நாம் இன்னைக்கு உலகத்துல எதையோ நினைச்சு சுகம்னு நினைச்சுக்கிறோம். அதெல்லாம் நிரந்தரமான சுகத்தை நமக்கு கொடுப்பதில்லை. அதாவது ஒரு ஏசி போட்டுண்டு நல்ல சொந்த வீட்டுல 2500 ஸ்கொயர் ஃபீட் வீடு, ஒரு கிரவுண்டு வீடு, நல்லா ஏசி ஹால், வீடு ஃபுல்லா ஏசி போட்டாச்சு, நல்ல பெட்டு வாங்கி போட்டாச்சு, நினைச்சபடி சமைச்சு சாப்பிட்றதுக்கு ஆட்கள் இருக்கு, அனைத்து வஸ்துக்களும் நாம வாங்கி வச்சுட்டு இருக்கோம், பேங்க் பேலன்ஸுக்கு குறைவில்லை. இதெல்லாம் சேர்ந்தும் நமக்கு தூக்கம் இல்லை பார்க்கிறோம். அப்போ இதுல இருந்து என்ன தெரியறது? இதெல்லாம் சுகம் இல்லை அப்படின்னு தெரியறது. இதெல்லாம் சுகம் இல்லைங்கிறது ஒன்றும், தேசத்திற்கு தப்பான காரியங்களும் ஒன்றும். இப்போ ஏசி போட்டுக்கிறோம்னா நம்ம உடம்புக்கு சுகம்னு நினைக்கிறோம், அது அனாரோக்கியம் தான். அது ஏதோ ஒரு சிலுன்னு இருக்கு அப்படிங்கிறத வச்சுன்னு நாம் அது சுகம்னு நினைக்கிறோம். ஆனால் அதிலிருந்து ஏதோ ஒரு விதமான வாயு வெளியேறி ரொம்ப ஆகாசத்தை கெடுக்கிறது அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்வதை கேட்கிறோம். நாம நமக்கு சுகத்தை கொடுக்கறதுன்னு நினைச்சுட்டு நம்முடைய சூழலை நாம கெடுத்துக்கிறோம். இப்படிதான் ஒவ்வொன்றையும் நாம செய்துக்கிறோம். பணம் சேர்க்கணுங்கிற ஆசை, பேங்க் பேலன்ஸ் நிறைய வரணுங்கிறதுக்காக தப்புகள் நிறைய செய்வது, குறுக்கு வழியில பணம் சம்பாதிக்கிறது, அது கடைசியில ஒரு நமக்கு துக்கத்தை கொடுக்கும்படியாக போயிடுறது. அதே போலதான் சொத்து சுகம் வாங்கிறதும். சொத்து சுகம் வாங்கிறதும் ஏதோ ஓரளவுக்கு வாங்கினோம், அதை பல பேர் உபயோகப்படுத்தும்படியாக வச்சோம் அப்படின்னு சந்தோஷப்படணும். பழைய நாள்ல அப்படி செய்வா. நான் அதான் எங்க சொன்னாலும் பழைய நாள்லன்னு நான் சொல்லிட்டே இருப்பேன். ஏன்னா நம் முன்னோர்கள் போட்டு கொடுத்த வழி நல்ல நல்ல பாதை, அது யாருக்கும் இடைஞ்சல் இல்லாத பாதை. நாமும் சௌக்கியமாக வாழலாம், நம்மை சுற்றி உள்ளவர்களும் சௌக்கியமாக வாழலாம். அப்படி அமைச்சு கொடுத்த பாதை நம் முன்னோர்கள் வகுத்து கொடுத்த பாதை. அந்த வழியில நாம போனால் நமக்கு துக்கம்ங்கிறதே வராது. ராத்திரி படுத்துண்டால் நிம்மதியா தூக்கம் வரும். அப்படித்தானே இருந்தா நம் முன்னோர்கள். நம்முடைய தாத்தா காலத்தை பார்த்தால் அவர்களெல்லாம் என்ன சுகம் அனுபவிச்சிருக்க போறா அப்படின்னு நாம நினைக்கிறோம். ஏன்னா அந்த நாள்ல ஒரு கரண்ட் வசதி கிடையாது, ஒரு ஏசி வசதி கிடையாது, ஒரு போக்குவரத்து வசதி கிடையாது, வீடுல சொந்தமா வண்டி கிடையாது. வண்டின்னா மாட்டு வண்டி தான் இருக்குமே தவிர பெட்ரோலோ டீசலோ கரண்டோ போட்டு ஓடக்கூடிய வண்டி கிடையாது. தண்ணீர் வசதி கிடையாது. இப்பெல்லாம் அங்கங்க டேப்பை போட்டு திறந்தா தண்ணி கொட்டுறது. அப்பெல்லாம் குடத்துல போய் ஸ்நானம் பண்ணிட்டு குடத்துல தண்ணீர் எடுத்துன்னு வந்து வச்சுட்டு அப்படியெல்லாம் சிரமப்பட்டிருக்கா அப்படின்னு நாம சொல்றோம். அவர்கள் அதையெல்லாம் சிரமம்னே நினைக்கல. அவர்கள் எதை சிரமம்னு நினைச்சா அப்படின்னா, உடம்புல பெரிய பெரிய நோய் வந்து திண்டாடிடக்கூடாது, ஆஸ்பத்திரியில போய் அட்மிட் ஆயிடக்கூடாது, படுத்துண்டால் உடனே தூக்கம் வரணும், தூக்கம் இல்லாமல் திண்டாடி போயிடக்கூடாது, கட்டிக்கிறதுக்கு வேஷ்டியோ சாப்பிடுவதற்கு அன்னமோ இல்லாமல் திண்டாடிடக்கூடாது அப்படின்னு தான் அவர்கள் நினைச்ச. அதை தான் அவர்கள் சுகமாக நினைச்ச. படுத்துண்டால் உடனே தூங்கணும், மாத்திரை சாப்பிட்டு தான் தூங்கிறது என்பது கூடாது, அது பெரிய துக்கம். எப்ப பார்த்தாலும் ஆஸ்பத்திரி போறது, ஏதோ டெஸ்ட் பண்ணிக்கிறது, செக்அப் பண்ணிக்கிறது, அந்த மிஷின்களை நாமே வாங்கி வச்சுக்கிறதுங்கிற அளவில் வந்துட்டது. இப்போ பிபி சுகர் இதெல்லாம் நாம ஆஸ்பத்திரியில போய் செக் பண்ணிக்க வேண்டியதில்லை, பேனா மாதிரி வந்துடுச்சு. இந்த பேனாவை நம்ம உடம்புல வச்சாலே அது சுகர் எவ்வளவுன்னு காண்பிக்கிறது. கையில வாட்சி மாதிரி கட்டினுட்டாலே பிபி நமக்கு எவ்வளவு இருக்கு, ஹார்ட் எப்படி வேலை செய்யறது, உடம்புல எல்லா அங்கங்கள்லேயும் ரத்தம் சரியா ஓடுறதான்னு இந்த மிஷினே சொல்றதுங்கிற
அந்த அளவுக்கு நமக்கு வைத்தியம் தேவைப்படுறது இந்நாளில். பழைய நாள்ல இதெல்லாம் வந்துடக்கூடாதுன்னு கவலைப்படுவா. இதெல்லாம் பெரிய துக்கமாக பார்த்தா. நம் முன்னோர்கள்லாம் எதை துக்கமாக பார்த்தாலோ அதெல்லாம் நாம சுகமாக பார்க்கிறது அப்படிங்கிறது வந்துடுச்சு. இந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் வந்துடுத்து. கட்டிக்கிறதுக்கு துணி இல்லாமல் இருக்கக்கூடாது, ஒருவேளை சாப்பிட்றதுக்கு அன்னம் இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு கவலைப்பட்டா நம் முன்னோர்கள். அதற்காக தானே சாகுபடி செய்து ஆரோக்கியமான நெல்லுகளை சேகரித்து வச்சுக்கிறது, வீடுகள்லேயே பின்னாடி காய்கறிகளை போட்டு வச்சுக்கிறது, சுலபமா சுருக்கமா சமைச்சு சௌக்கியமா ஆரோக்கியமான உணவை சாப்பிட்றது, அப்படி வச்சுட்டா. இந்த நாள நம் குழந்தைகளுக்கு கட்டிக்கிறதுக்கு துணி கட்டிக்கவே நாம பழக்கப்படுத்தாமல் விட்டுட்டோம். அந்த குழந்தைகள்லாம் உள்ளாடைய போட்டுண்டே திரியறது வாசல்ல வேதனையா இருக்கு. முழுமையான ஆடை இல்லை குழந்தைகளுக்கு அப்படின்னு ஆரம்பமாகி இந்த மேற்கத்திய கலாச்சாரங்கள்ல நமக்கு ஒரு ஈடுபாடு வந்து உடம்பு பூரா துணி கிழிஞ்சிருக்கு, ஓட்ட ஓட்டையா இருக்கு. அதை போட்டுண்டு திரியறது. இந்த பிக்ஷுகன் பிச்சை எடுக்கிறவன் துணி இல்லாதவன் எப்படி கட்டின்னு இருப்பானோ அது மாதிரி குழந்தைகள்லாம் கட்டின்னு திரியறது பார்க்கறதுக்கு வேதனையா இருக்கு. கேட்டால் மாடன்னு சொல்றது. இப்படியெல்லாம் வந்துட்டதுனாலதான் சீரழிஞ்சு போறது நம்முடைய குழந்தைகள். அப்படி இருக்கக்கூடாது. ஆடைங்கிறது எதற்கு? உடம்பு மறைக்கிறதுக்கு தானே ஆடை. அப்போ உடம்ப மறைக்கணும், அதற்கு தான் ஆடைன்னு பேர். அதெல்லாம் நம் முன்னோர்கள் அடிச்சு சொல்லிக் கொடுப்பா குழந்தைகளுக்கு. ஒரு சின்ன துண்டை போட்டுண்டு வாசல்ல வந்து நின்னாலே அடிப்பா. ஏண்டா இப்படி அரைகுறையா வாசல்ல வந்து நிக்கிற, போடா உள்ள போடான்னு சத்தம் போடுவா. அப்படி முழுமையான டிரெஸ்ஸுகளை நம் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்கணும். பழைய நாள்ல இந்த அளவுக்கு வசதி கிடையாது. என்ன பண்ணுவா, தீபாவளி வந்ததுன்னா குழந்தைக்கு என்ன துணி வாங்கி கொடுப்பா அப்படின்னா ஸ்கூல் யூனிஃபார்மையே தீபாவளிக்கு வாங்கிடுவா. ஸ்கூல்ல என்ன யூனிஃபார்மோ அந்த யூனிஃபார்மையே தீபாவளிக்கு புதுசா தைச்சு குழந்தைக்கு வாங்கி போட்டுடுவா. அவன் தினமும் போட்டுன்னு போகும்படியாகவும் ஆயிடும். அந்த ஆடை தீபாவளிக்கு புதுசா வாங்கினதாகவும் ஆயிடும். இப்படி பணம் இல்லாட்ட போனாலும் கூட அதை எப்படி சுகமாக மாத்தி வாழறது அப்படிங்கறத நம் முன்னோர்கள் நமக்கு வகுத்து கொடுத்திருக்க. அதையெல்லாம் நாம கடைபிடிக்கணும். சாஸ்திராயச்ச சுகாயச்சா அப்படின்னு நம் முன்னோர்கள் எதை அடிப்படையாக கொண்டு வாழ்ந்தார்னா நம்முடைய வேதம் நம் சாஸ்திரங்களை அடிப்படையாக கொண்டுதான் வாழ்ந்தார்கள். அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதை நாம பின்பற்றணும். ஆனால் நம் முன்னோர்கள் எதையெல்லாம் பெரிய லட்சியமாக வச்சுண்டு வாழ்ந்தார்களோ, நம் முன்னோர்கள் எதை சுகம்னு நினைச்சுண்டு வாழ்ந்தார்களோ அதையெல்லாம் நாம குலைச்சுட்டோம். நம் முன்னோர்கள் எதை பெரிய லட்சியம்னு வச்சுண்டா அப்படின்னா பரம்பரையா நம் முன்னோர்களுடைய பெயரை சொல்லணும், அவர்களுடைய பெயர் இந்த ஊரே சொல்லணும். அது பெரிய லட்சியம். ஆகையினாலேதான் பெயர் வச்சுக்கிற பொழுதே முதல் இன்ஷியலாக அவரவர்களுடைய கிராமத்தையே வச்சுப்பா. ஊவே சுவாமிநாதையர் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், தமிழ் தாத்தா. ஊவே அப்படின்னா அப்படின்னா உத்தமதானபுரம் அப்படின்னு பாபநாசம் பக்கத்துல. அந்த அப்படிங்கிறதுனால தன் கிராமத்தை வச்சிருந்தார். இப்படி அவர் மாத்திரமில்லை, இவர் போல நம்முடைய தாத்தாக்களுடைய சரித்திரத்தை பார்த்தாலே அவருடைய பெயரை பார்த்தால் முதல் இன்ஷியல் அவருடைய ஊராகத்தான் இருக்கும். அப்படி தன் கிராமத்தை பூர்வீகமாக கொண்டு வாழ்வது ஒரு லட்சியமாக இருந்தது. அதை நாம குலைச்சிட்டோம். நமக்கெல்லாம் பூர்வீக கிராமம் எதுன்னே தெரியாது. இப்ப குழந்தைகள்கிட்ட பூர்வீகம் எது அப்படின்னு கேட்டால் பூர்வீகம்ங்கிற வார்த்தையே குழந்தைகளுக்கு தெரியாது. நேட்டிவ்னு கேட்கணும். இந்த நாள்ல உங்களுக்கு நேட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டா அமெரிக்கான்னு சொல்லும் குழந்தைகள். நேட்டிவ் என்னன்னு கேட்டா சென்னைன்னு சொல்லும், பாம்பேன்னு சொல்லும். அந்த குழந்தைக்கு அப்படித்தானே நாம சொல்லி கொடுத்துருக்கோம். நாம குழந்தைகளுக்கு நம் முன்னோர்கள்லாம் எங்க வாழ்ந்தா, நமக்கு குலதெய்வம் என்ன, நம்முடைய பழக்க வழக்கங்கள் என்ன, நம்முடைய கோத்திரம் என்ன, இதெல்லாம் நம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்காததுனாலே
ஊர்ல உலகத்துல அனைவரும் என்ன சொல்றாரோ அதையே அந்த குழந்தையும் சொல்லும். அந்த குழந்தைகள் கேட்கும். இந்நாளில் குழந்தைகள்லாம் ரொம்ப புத்திசாலியாக இருக்கக்கூடிய குழந்தைகள், ரொம்ப டேலண்டா இருக்கு இந்த நாள்ல. என்ன, அந்த குழந்தைகள்லாம் நம்ம இடத்துல கேட்கக்கூடியதான கேள்விகளுக்கு நம்மாலேயே பதில் சொல்ல முடியல, திண்டாடுறோம். ஏன்னா நாம தெரிஞ்சுக்கலையே அத. அந்த குழந்தை கேட்கறது, ஏன் பூர்வீகமான கிராமத்தை இன்சியலாக கொண்டு வாழ்ந்தார்கள் அப்படின்னு கேட்டால் நமக்கு சொல்ல தெரியுமா? தெரியாது. ஏதோ பெருமைக்கு அப்படின்னு இந்த நாள்ல அது மாதிரி எழுத்துக்கள் எல்லாம் மாத்திக்கிறோம் பேர்ல. அது கேட்டா நியூமராலஜின்னு சொல்றோம். நம் முன்னோர்கள்லாம் நியூமராலஜி பார்த்தா பேர்லாம் வச்சுண்டா இல்ல. பிதா நாம குறியாத் பிதா மாதேதி அப்படின்னு ஆபஸ்தம்பர் சொல்ற. குழந்தைக்கு எப்படி பேர் வைக்கணும் அப்படின்னா, தகப்பனாருடைய பேரை குழந்தைக்கு வைக்கணும். பொன் குழந்தையாக இருந்தால் தாயாருடைய பெயரை வைக்கணும். அதான் தாத்தாவினுடைய பெயரை பேரனுக்கும், பாட்டியினுடைய பெயரை பேத்திக்கும் வைக்கிறது அப்படின்னு வழக்கத்துல இருந்தது. அதனால என்ன சௌகரியம்னா, நம் முன்னோர்களுடைய பெயரும் தெரியும் குழந்தைகளுக்கு. அந்த தலைமுறை, அந்த பெயரை சொன்னாலே இவன் இந்த வம்சத்துல வரான்னு எல்லோருக்கும் தெரியும். அது தெரியணும். அதை நாம் நம் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க தவறிட்டோம். குலதெய்வத்தை நம் குழந்தைக்கு காமிக்க முடியல. ஆகையினால என்ன பண்றோம், அங்க இருக்கிற பட்டர்கிட்டையோ அது சிவாச்சாரியாட்டையோ சொல்லி ஒரு போட்டோ எடுத்து அனுப்ப சொல்லி அதை ஃப்ரேம் எடுத்து சுவாமியில ஃப்ரேம் போட்டோ போட்டு மாட்டிடுறோம் வீட்டுல. குலதெய்வம் என்னன்னு கேட்டா போட்டோவை காமிக்கிறோம். அதுதான் அந்த குழந்தைகளும் குலதெய்வம்னா எதுன்னு கேட்டா போட்டோவை காமிக்கிறது. அது எந்த ஊர் அப்படின்னு கேட்டால் தெரியல. இப்படி குலதெய்வம் தெரியாமல் போயிட்டது. அந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் நமக்கு இல்லை. நம்ம பூர்வீகமான ஊர் எதுன்னு நமக்கு தெரியல. அங்க நம் முன்னோர்கள்லாம் அங்க சொத்து சுகங்கள் எழுதி வச்சிருக்கா. தர்மத்திற்குன்னு கோவில்களுக்கு சொத்து எழுதி வைக்கிறது, வேத பாடசாலைக்கு சொத்து எழுதி வைக்கிறது, தர்ம சத்திரங்கள் கட்டுறது அதற்குன்னு சொத்து எழுதி வைக்கிறதுன்னு தர்மம் தர்மம் தர்மம்னு தர்ம எண்ணிக்கையிலேயே, தர்மத்தினுடைய எண்ணத்திலேயே நம் முன்னோர்கள் இருந்தா. நாம நம்முடைய வாழ்க்கையில ஒரு 60 வயசு தாண்டி திரும்பி பார்த்தால் நாம் எவ்வளவு தர்மம் செய்திருக்கோம் அப்படின்னு பார்க்கணும். நம் குழந்தைகளுக்கு எவ்வளவு சொல்லிக் கொடுத்திருக்கோம் அப்படின்னு பார்க்கணும். அப்படிதான் பார்த்து இருந்தா நம் முன்னோர்கள். நாம் அதிலிருந்து மிகவும் விலகி வந்துட்டதுனால நாமும் எப்படி வாழ்வதுன்னு நமக்கு தெரியல. நம் குழந்தைகளுக்கும் எதை சொல்லிக் கொடுக்கறதுன்னு நமக்கு தெரியல. எப்படி இந்த குழந்தைகளை ஒழுங்கா கொண்டு வர போறோம்ங்கிறதும் தெரியல. இதெல்லாம் விட்டதுனால நமக்கு நோய் பிடுங்கிறது, மன நிம்மதி இல்லை. எந்த தெய்வத்தை போய் எங்க பிரார்த்தனை பண்றதுன்னே நமக்கு தெரியல. எத்த தின்னா பித்தம் தெளியும் அப்படின்னு திரிஞ்சின்னு இருக்கோம் நம் அனைவரும். காரணம், நமக்கு வாழ தெரியல இந்த உலகத்துல அப்படிங்கிற நிலையில தள்ளப்பட்டாச்சு. ஆகையினாலே நம்மால இதற்கு மருந்து கண்டுபிடிக்க முடியுமா? முடியாது. நம் முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்ததை தான் நாம தெரிஞ்சுக்கணும். அதற்காகத்தான் நம் முன்னோர்கள் புஸ்தகமாக எழுதி போட்டிருக்கா அனைத்தையும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள வாழ்க்கையை நடத்து அப்படின்னு நம் முன்னோர்கள் வகுத்து கொடுக்கிறார். ஏன் இந்த கட்டுப்பாடுகள்னு நமக்கு தெரியாது, அனுபவிச்சுதான் தெரிஞ்சுக்க முடியும். இந்த கட்டுப்பாடோடு நீ வாழு அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்திருக்கா. அதை அப்படியே கடைபிடிக்கணும். ஏன் இந்த கட்டுப்பாடோடு இத்தனை நாள் வாழ்ந்தோம் அப்படின்னு நாம வயதானப்புறம் நினைச்சு பார்க்கும் பொழுது மற்றவர்கள் படக்கூடியதான கஷ்டங்களும் மற்றவர்கள் படக்கூடியதான வேதனையும் நமக்கு இல்லைன்னு சந்தோஷமாக இருக்கும். அப்படி நம் முன்னோர்களை நாம பின்பற்றணும் அப்படிங்கறதுக்காகத்தான் நமக்கு புஸ்தகங்கள் எல்லாம் எழுதி அனைத்தையும் நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்கா. வேதம்னு ஒன்ன வச்சு அந்த வேதம் உண்டா இல்லையா, யார் எழுதினது, இதுல சொல்லக்கூடியதெல்லாம் நடக்கக்கூடியதா, இந்த ஆராய்ச்சி எல்லாம் நமக்கு அவசியமே இல்லை. நாம ஆராய்ச்சி பண்ணி என்ன ஆக போறது? நாம முதல்ல உடம்ப மறைக்கிறா போல ஒரு ஆடையே போட்டுக்க தெரியல நமக்கு. வேதத்தை ஆராய்ச்சி பண்ணி நமக்கு என்ன ஆக போறது? நம் குழந்தைக்கு ஒழுங்கா ஒன்ன சொல்லிக் கொடுக்க தெரியல நமக்கு. நாம வேதத்தையும் சாஸ்திரங்களை பத்தியும் பேசி என்ன ஆக போறது? அது இந்த நாள்ல இப்போ அது அவசியம் இல்லை. வேதத்தினுடைய ஆராய்ச்சி, புராணங்கள் உண்மையா, இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத விவகாரங்கள், பேச்சுக்கள். பொழுது வீணா போகுமே தவிர
வாழ்க்கைக்கு ஏதாவது பயன்பட போறதோ? ₹1 கூட பயன் கிடையாது நாம ஆராய்ச்சி பண்றதுனால. நம் முன்னோர்கள் அதிலெல்லாம் ஒரு புண்ணியம்னு ஒன்று இருக்கு, அதிர்ஷ்டம்னு ஒன்று இருக்கு, இதெல்லாம் வாழ்ந்துதாப்பா பார்க்க முடியும் அப்படின்னு நமக்கு வச்சு கொடுத்துருக்கா. விஷத்தை சாப்பிடாத அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்கிறா. ஏன் விஷத்தை சாப்பிடக்கூடாது? அந்த விஷத்தை சாப்பிடும்படியாக நாம் ஏன் செய்து கொள்ளக்கூடாது? விஷத்துல கொஞ்சம் வெள்ளத்தை கலந்தா திதிப்பா போயிட போறது, கசப்பு தெரியாது. இப்படியெல்லாம் யோஜனை பண்ணி நாம விஷம் சாப்பிட்டால் உயிரோடையே இருக்க மாட்டோம் நாம. அதுபோலதான் நம்முடைய வேதம், நம்முடைய சாஸ்திரங்கள், புராணங்கள், தர்மசாஸ்திரம் இவைகள்லாம் தேவையா தேவையில்லையா? இந்த ஆராய்ச்சியே நமக்கு அவசியம் இல்லை. அந்த லட்சணத்துல நாம இப்போ இல்லை. நாம எங்கேயோ அதல பாதாளத்துல இறங்கி திண்டாடின்னு இருக்கோம், கஷ்டப்பட்டு இருக்கோம். இந்த நிலையில இது தேவையா தேவையில்லையா அப்படிங்கிற பேச்சே அவசியம் இல்லை. அவர்களெல்லாம் ஏன் அப்படி எழுதி வச்சிருக்காங்கிறத நாம புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். அப்படி வேதம்னு ஒன்றை அடிப்படையாக வச்சு அதிலே நாம் செய்ய வேண்டியதான காரியங்கள், தர்மங்கள், கடமைகள், நான் தனக்குன்னு செய்து கொள்ளக்கூடியது, தன் குடும்பத்திற்குன்னு செய்து கொள்ளக்கூடியது, தன் கிராமத்திற்கு தன் ஊருக்குன்னு செய்யக்கூடியது, நம் தேசத்திற்காக செய்யக்கூடியதுன்னு பிரிச்சு அவைகளை நமக்கு வகுத்து கொடுத்து இவைகள்லாம் செய்வதற்கான காரணங்களை உனக்கு அடுத்த சந்ததியினர் கேட்டால் நீ சொல்வதற்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக நமக்கு முறையோட ஸ்மிருதிகளையும் புராணங்களையும் காண்பிச்சிருக்கா நம் முன்னோர்கள். நம் முன்னோர்கள் அப்படின்னா யாரை பார்க்கணும்னா மகரிஷிகளை பார்க்கணும். ஏன்னா நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கோத்திரத்தை சொல்றோம். பாரத்வாஜ கோத்திரம், காஷ்யப கோத்திரம், கௌண்டின்ய கோத்திரம்னு ஒரு கோத்திரத்தை சொல்றோம். இந்த கோத்திரம் என்பது என்ன அப்படின்னா நம் மூதாதையர்கள். அந்த கோத்திர ரிஷியினுடைய வம்சத்துல நாம வரோம். அப்படி ரிஷி வம்சம்னு நாம சொல்லிண்டு பெருமைப்பட வேண்டிய காலத்துல எதையோ செய்து கோத்திரம் தெரியாம, குழந்தைகளுக்கு கோத்திரம் தெரியல, இப்படி ஒரு நிலையில நாம தள்ளப்பட்டுட்டோம். அப்படி இருக்கக்கூடாது. நம் குழந்தைகளுக்கு இதையெல்லாம் சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காகத்தான் அனைத்தையும் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கா நம் முன்னோர்கள். அப்படி வேதத்தை முக்கியமாக கொண்டு வேதத்திலே சொல்லப்பட்டதை எப்படி செய்யணும் என்கிற முறையை ஸ்மிருதிகள் மூலமாகவும் அதற்கான காரணங்களை புராணங்கள் மூலமாகவும் நமக்கு காண்பிக்கிறா. அந்த அளவுக்கான அறிவு நமக்கு இருந்தால் போதும். அதுதான் இப்போ தேவை. நம் முன்னோர்களே அந்தந்த காலத்திற்கு தகுந்தாற் போல் நம்முடைய தர்மங்களை வகுத்து கொடுத்திருக்கா. நாம ஒன்னும் புதுசாக இந்த காலத்திற்கு தகுந்தாற் போல் மாற்ற வேண்டிய தேவையில்லை, அவசியம் இல்லை. நம் முன்னோர்களே ஒவ்வொன்றையும் 4 விதமாக 5 விதமாக காண்பிச்சிருக்கா. அதுல ஏதோ ஒரு விதம் இந்த காலத்திற்கு பொருத்தமாக வரும், அதை எடுத்துக்கணும். அப்படிதானே உலக வாழ்க்கையே? அப்படிதானே. இப்போ நாம விவசாயம்னு எடுத்துக்கொண்டால் முன்னர் சாகுபடி எப்படி இருந்தது அப்படின்னா, ஒரு நிலைச்சுவாந்தார்னு ஒருத்தர் இருப்பார். அவருக்கு உட்பட்டு நிறைய 100 ஏக்கர் 200 ஏக்கர்னு நிலம் இருக்கும். அவர் அதற்கான செலவு பண்ணுவார். நிறைய வேலையாட்களுக்கு கூலி கொடுத்து அவர் சாகுபடி பண்ணுவார். இயற்கை சாகுபடின்னு தான் நடந்துட்டு இருந்தது பழைய நாள்ல. அப்படி ஏன்னா ஒரு ஏக்கர்ல 12-13 மூட்டை தான் நெல் கிடைக்கும், வீட்டுக்கு வந்து சேரும். ஏன்னா மருந்து தெளிக்கிறது இல்லை. ஆகையினாலே எலிகள் கொஞ்சம் வீணடிக்கும், பட்சிகள் கொஞ்சம் வீணடிக்கும். அந்த வீணடிச்சது போக வீட்டிற்கு வந்து சேரும். லாப நஷ்டம் கணக்கு பார்த்து விவசாயம் செய்ய முடியாது, செய்யக்கூடாது. அப்படி செய்துட்டு இருந்தா நிலைச்சு வாழ்ந்தார்கள். ஏன்னா அதுல வரக்கூடியதான நஷ்டம் அவர்களுக்கு பாதிக்காது. அப்படி செய்து இந்த லாப நஷ்டம் பார்த்து கணக்கு பார்க்க மாட்டான். ஒரு 200 ஏக்கர் சாகுபடி நடக்கிறதுன்னா உடனே கணக்கு எழுதி இவ்வளவு செலவாச்சு, இவ்வளவு வரவு செலவு போக பேலன்ஸ் இவ்வளவு அப்படின்னு விவசாயத்துல பார்க்கிற வழக்கம் கிடையாது. அப்படி பார்த்து செய்யக்கூடாது. ஏன்னா பூமிங்கிறது தாயார். நம் வீட்டில தாயார் இருக்கா, வயதான தாயார் இருக்கான்னா அவளுக்கு போடக்கூடிய சாப்பாடுக்கு வரவு செலவு பார்க்கறதா? பார்க்க கூடாது. தாயார்னு நமக்கு ஒருத்தர் இல்லைன்னா நமக்கு ஒண்ணுமே இல்லையே. பிறந்த பொழுது தாயார் பால் கொடுக்கலன்னா நாம இறந்து போயிருப்போம். தாய்ப்பால்ங்கிறது குழந்தைக்கு எவ்வளவு ஆதாரம்.
தாய்ப்பால் கொடுக்கலன்னா அந்த குழந்தைக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்காது. முதல்ல பிராணசக்தியை அந்த குழந்தைக்கு கொடுக்கறதே தாய்ப்பால் தான். அந்த தாய்ப்பாலை தாயார் கொடுத்துட்டு வயதானப்புறம் நான் உனக்கு இதுவரையிலும் 5 லிட்டர் பால் கொடுத்துருக்கேன், 1 லிட்டர் 1000 ரூபான்னு கேட்கறாளா தாயார்? கேட்கல. தாயார் நமக்கு வரவு செலவு பார்த்தா பால் கொடுத்தா? இல்ல. அந்த தாயாரை நாம கடைசி வரையிலும் வச்சு காப்பாற்றணும். அவர்கள் மனது நோகாமல் அவர்களுக்கு எது பிடிக்குமோ அதன்படி நாம வாழணும். அதே போலதான் கோ சம்ரக்ஷணம்ங்கிறதும். பசுமாடை வச்சுக்கிறதுன்னா பசுமாடு 2 வாங்கி வச்சுக்கிறது, பால் கறந்து சாப்பிடுறது. அது பால் இனிமேல் கறக்காது அப்படின்னா உடனே அதை நறுக்கி பூசணிக்காய் போல பரங்கிக்காய் போல நறுக்கி கூட்டு வச்சு சாப்பிடுறதுன்னு இந்த நாள்ல வந்துட்டது. எவ்வளவு பெரிய அனர்த்தம்! பசுமாடு நறுக்கி காய்கறிகள் மாதிரி சாப்பிடுவதா? அதுக்கு பதிலா நம்ம வீட்டில் இருக்கக்கூடியதான தாயார தோலை உரிச்சு நறுக்கி சாப்பிடுறது. அப்படி செய்துட்டு இருக்கோம் நாம. எப்படி மாறிட்டோம் நம்முடைய வாழ்க்கையில? அப்படியெல்லாம் வரக்கூடாது. தாயார் பால் கொடுத்தது, அதுக்கு வயசாயிடுத்துன்னா அதை கடைசி வரையிலும் அதை வச்சு காப்பாற்றணும். வரவு செலவு பார்த்து பசுமாடு வளர்க்கக்கூடாது. பூமியில போடக்கூடியதான தானியத்தையும் வரவு செலவு பார்த்து போடக்கூடாது. உணவு கிடைக்கிறதே அப்படிங்கிற எண்ணத்துல தான் நம் முன்னோர்கள் செய்தார்கள். அப்படி இயற்கை விவசாயமாக செய்து பூமியில விஷத்தை தெளிக்கிறது அப்படிங்கிறது கிடையாது. இயற்கையான முறையில சாகுபடி செய்வா நிலைச்சு வாழ்ந்தார்கள். அவர்களுக்கு லாப நஷ்டம் கணக்கு பெரிய பாதிப்பாக இருக்காது. அப்படிதான் நடந்துட்டு இருந்தது. பிறகு காலப்போக்கில அதெல்லாம் மாறணும்னு நிறைய பேர் கையில கங்கணத்தை கட்டிண்டு ஏதோ அதை கண்ணா பின்னான்னு மாற்றி அந்த 200 ஏக்கரையும் ஒரு 10 பேருக்கு 20 பேருக்கு 50 பேருக்குன்னு பிரிச்சு கொடுத்து லாப நஷ்டம் கணக்கு பார்த்து விவசாயம் செய்வது அப்படின்னு வந்தது. அப்படி விவசாயம் செய்கிற பொழுது 12 மூட்டை ஒரு ஏக்கருக்குன்னா போராது. அது ஒண்ணுமே கையில மிஞ்சாது. அது மாத்திரம் இல்லாமல் உணவு பஞ்சம் வேற வந்துட்டது. மக்கள் தொகை அதிகமாக இருக்கு. அதுல உற்பத்தி ஆகி வரக்கூடியதான தானியங்கள் மிகவும் குறைவாக இருக்கு. அப்படின்னு அந்த காலகட்டத்தில் முதல்ல உணவுங்கிறது மக்களுக்கு கிடைக்கட்டும், அதற்கு என்ன செய்யலாம்னு ஆராய்ச்சி செய்து இந்த உரங்கள்லாம் தயாராகி வந்தது. அப்படி உரங்கள் போட்டு கெமிக்கல்களை போட்டு சாகுபடி பண்றது. ஏன்னா ஒவ்வொரு ஏக்கர் நிலத்திலிருந்து 20 25 மூட்டை வரைக்கும் எடுத்து ஆகணுங்கிற கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டோம் ஒரு காலகட்டத்தில். அப்போ அந்த யூரியா அது இது விவகாரங்கள்லாம் வந்தது. அப்ப வர்ற பொழுதே அப்பவே என்ன சொன்னான்னா, இது நிரந்தரமில்லை, இது தாத்காலிகமாக இப்போ இருக்கக்கூடியதான உணவு பஞ்சத்தை தீர்ப்பதற்காக நாம இதை போடுறோம் அப்படிங்கறத எல்லாரும் மனசுல வச்சுக்கணும். கொஞ்சம் காலம் போடணும், பிறகு இதை நிறுத்திடணும் அப்படின்னு தான் இந்த உரம் கொடுத்தவர்களே சொன்னது. அப்படிதான் எழுதி அப்படிதான் போட சொல்லி கொடுத்தான். அந்த உரங்களை போட்டும் லாப நஷ்ட கணக்குல பெருசா லாபம் வரல, ஆனால் உணவு கிடைச்சது. அப்போ உணவு பஞ்சம் கொஞ்சம் சமாளிக்க முடிஞ்சது இந்த பஞ்சத்தை. அதே இன்னைக்கு வரைக்கும் தொடர்றது. இப்போதான் திரும்பவும் அந்த கெமிக்கல்லாம் போட்டதுனால வரவேண்டியதான நோய்கள் அனைத்தும் நமக்கு வந்தாச்சு. இப்பவும் நாம அந்த யூரியாவையோ உரங்களையோ விடுவதற்கு மனசு இல்லாமல் கஷ்டப்படுறோம். இப்போ மாத்தணும். இப்போ மாற வேண்டிய காலகட்டம். ஏன்னா ஆரோக்கியமான உணவுங்கிறது இப்போ தேவை. அப்போ ஆரோக்கியமான உணவு இருந்தது, ஆரோக்கியமாக இருந்தோம். அந்த ஆரோக்கியம் தொடர்ந்தது உரம் போட்டு வந்த பொழுதும். ஆனால் இப்போ அனைவருமே அனாரோக்கியத்தை சம்பாதிச்சாச்சு. இப்போ இயற்கையில் மாற வேண்டிய காலகட்டம். மேலும் உணவு பஞ்சம்ங்கிறது இல்லை. ஏன்னா அந்த உணவுகளை சேமிக்க வேண்டியதான முறைகளை நாம் நிறைய முறையில கொண்டு வந்துட்டோம். அல்லது மற்ற தேசங்கள்ல உணவுகளை கொண்டு வர்றதுங்கிற பழக்கத்துக்கு இப்போ வந்தாச்சு. இப்பவாவது நாம மாறணும். விவசாயத்துல ஒரு சின்ன விவசாயத்தை எடுத்திருந்தாலே இவ்வளவு இருக்கு. இதே போலதான் கல்வியிலையும். கல்வி பழைய நாள்ல ஒரு மாதிரி இருந்தது, நடுப்பட்ட காலத்துல ஒரு மாதிரி இருந்தது. இப்ப மாற வேண்டிய காலம், மாத்திக்கணும். அதே போல் உணவு பழக்க வழக்கங்கள் பழைய நாள்ல ஒரு மாதிரி இருந்தது,
இப்போ மாற வேண்டிய காலகட்டம். அதேபோல் வாழ்க்கை முறை பழைய நாள்ல ஒரு மாதிரி இருந்தது, இப்ப மாற வேண்டிய காலம். அப்ப எப்படி மாறுவது அப்படின்னா, அந்த மாற வேண்டிய முறையையும் நம் முன்னோர்கள் புஸ்தகங்கள்ல காண்பிச்சிருக்க. அதுதான் பெரிய விஷயம். நாம புதுசா கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நாம நினைக்கிறோம். அப்படி இல்லை. அப்படிங்கிற எண்ணம் வந்ததுனாலேதான் நம்முடைய வேதம் விஷயத்திலேயும் நம்முடைய தர்மசாஸ்திரம் விஷயத்திலேயும் நமக்கு குறைவான எண்ணம் ஏற்படுறது. அப்படி இல்லை. தர்மசாஸ்திரத்திலேயே எவ்வளவு விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஸ்மிருதிகள் எல்லாம் இன்னைக்கு வேணுமா வேண்டாமா அப்படின்னு ஒரு பெரிய விசாரம், ரொம்ப முக்கியமான விசாரம் இந்த நாள்ல. என்ன, நம்ம தேசம் இருக்கிற வியாதிகள்லாம் போகணும் அப்படின்னா தர்மசாஸ்திரங்கள் அழியணும், அழிஞ்சால் வியாதிகள் போயிடும்ங்கிற எண்ணம், அசட்டுத்தனமான எண்ணம். ஜனங்களுக்கு எப்படி வாழ்வதுன்னு தெரியல. எப்படி வாழ்வதுங்கிற வழி கண்டுபிடிக்கணும்னா நம்முடைய தர்மசாஸ்திரங்கள் அழியணும். இது என்ன, இது பைத்தியக்காரத்தனம் இல்லையோ, அசட்டுத்தனம். தர்மசாஸ்திரம் அழிந்தால் நாம சௌக்கியமாக வாழ்ந்துட முடியுமா? கட்டிக்கிறதுக்கு துணி கிடைச்சிடுமா? ஆரோக்கியமான உணவு கிடைச்சிடுமா? அப்படின்னு யோஜனை பண்ணணும். தர்மசாஸ்திரங்கள் தேவையா தேவையில்லையா என்பதை யாருக்கு அது தேவையோ அவர்கள் தீர்மானிக்கப்பட வேண்டிய விஷயம். இப்போ ஸ்மிருதிகள் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் நிறைய ஸ்மிருதிகளை நம் முன்னோர்கள் வகுத்து கொடுத்திருக்கார். அனைத்து ஸ்மிருதிகளுமே நமக்கு தேவை. ஆனால் நம் முன்னோர்கள் தற்பொழுது காலகட்டத்தில் எந்த ஸ்மிருதிகள் மிகவும் தேவை என்பதை ஆராய்ச்சி பண்ணி 18 ஸ்மிருதிகளை நமக்கு கொடுத்திருக்க. அஷ்டாதச ஸ்மிருதயா அப்படின்னு 18 ஸ்மிருதிகளை நம் ஆச்சாரத்திற்கு, நம் வாழ்க்கை முறைக்கு தேவை அப்படின்னு வகுத்து கொடுத்திருக்க. அதில் முதலில் வருவது மனுஸ்மிருதி. மனுஸ்மிருதியிலிருந்து ஆரம்பித்து நமக்கு ஸ்மிருதிகளை கொடுத்திருக்க. இந்த மனுஸ்மிருதி முதலான ஸ்மிருதிகள் நமக்கு தேவையா தேவையில்லையா அப்படின்னா எப்பொழுதுமே கட்டாயம் தேவை. இந்நாளில் மிக மிக தேவை. ஏன்னா நம் குழந்தைகளுக்கு நாம என்ன சொல்லிக் கொடுக்கணும், நாம் எப்படி வாழணும், எதெல்லாம் தப்பு எதெல்லாம் சரி என்பதை நமக்கு ஸ்மிருதிகள் தான் சொல்லிக் கொடுக்கிறது. வேதத்திற்கு பிரபு சம்மிதம் அப்படின்னு பெயர். அதாவது ராஜா உத்தரவு போடுவது மாதிரி வேதம் நமக்கு உத்தரவு போடுறது. அந்த வேதம் என்பது என்ன அப்படின்னா, நமக்கு பிராணசக்தி என்பது எவ்வளவு முக்கியமோ, பிராணசக்தின்னா மூச்சு காற்று, இந்த மூச்சு காற்று என்பதுதான் நமக்கு உயிரோடு இருக்கோங்கிறத காமிக்கிறது. தூங்குற பொழுது இறந்தவனுக்கும் உயிரோடு இருக்கிறவனுக்கும் ஒன்றும் அதிகம் வித்தியாசம் இல்லை, எல்லாம் ஒரே மாதிரி தான். ஒன்னே ஒன்று மாத்திரம் நம்மை வேறுபடுத்தி காண்பிக்கிறது. எதுன்னா மூச்சு காற்று. சுவாசிச்சுட்டு இருந்தால் உயிரோடு இருக்கான்னு அர்த்தம். தூங்குற பொழுது இவன் மூச்சு விட்டு இருந்தான்னா உயிரோடு இருக்கான்னு அர்த்தம். மூச்சு இல்லைன்னா இறந்து போயிட்டான்னு அர்த்தம். அப்படி மூச்சு காற்று தான் நம்மை வேறுபடுத்தி காமிக்கிறது. நாம உயிரோடு இருப்பதற்கு ஆதாரம் மூலமாக இருப்பது மூச்சு காற்று. அதே போல்தான் பகவானுக்கு மூச்சு காற்றாக இருப்பது இந்த வேதம். வேதம் என்பது இருக்கிற வரையிலும் தான் ஈஸ்வரனை நாம ஆராதிக்க முடியும், பகவானை நாம பார்க்க முடியும். அப்படி எஸ்ய நிஸ்வசிதம் வேதாகா அப்படின்னு நம் முன்னோர்கள் காண்பிக்கிறார். நிஸ்வசிதம்னா உயிர், பிராணசக்தி, பிராணசக்தியாக ஈஸ்வரனுடைய பிராணசக்தியாக இருப்பது வேதம். அந்த வேதம் தான் நமக்கு அனைத்தையுமே சொல்லிக் கொடுக்கிறது. எப்படி தாயார் தொப்புள் கொடி மூலமாக நமக்கு அனைத்து சத்துக்களையும் நமக்கு கொடுத்தாலோ கர்ப்பத்தில் இருக்கிற வரையிலும், எப்படி பிராணசக்தி தாயாருடைய பிராணசக்தியே நமக்கும் இருந்ததோ கர்ப்பத்தில் இருக்கிற வரையிலும், அதே போல வேதம் இருக்கிற வரையிலும் தான் நாம விடக்கூடியதான மூச்சு காற்று நிரந்தரம். கர்ப்பத்திலிருந்து குழந்தை வெளியில வந்த பிறகு தானாக சுவாசிக்க ஆரம்பிக்கிறது அந்த குழந்தை. அதை ஸ்திரப்படுத்துவதற்கும் ஆரோக்கியமான வாழ்க்கைக்கும் தாயார் எவ்வளவு உறுதுணை புரிகிறாளோ அதேபோல் நமக்கு தாயாராக இருப்பது வேதம், வேதமாதா அப்படின்னு சொல்றோம். அந்த வேதம்தான் அனைத்திற்கும் அடிப்படையாக உள்ளது. ஆனால்
வேதத்தில் சொல்லப்படக்கூடியதான விஷயங்களை நம்மால் சாதாரண படிப்பை வைத்துக் கொண்டோ தெரிந்து கொள்ள முடியாது. இங்கிலீஷ் படிப்பு ஞானத்தை வச்சுண்டு நாம வேதத்தினுடைய அர்த்தத்தை தெரிஞ்சுக்க முடியாது. காரணம், அதுல நிறைய டெக்னிக்கல் வேர்ட்ஸ் இருக்கு. அப்படித்தானே ஒவ்வொரு படிப்பிலும் இருக்கு. இப்ப சட்ட படிப்பு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் அதில் நிறைய டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் நமக்கு புரியாது. அதை ஒரு படிப்பாக எடுத்துக்கொண்டு படித்தால்தான் அது புரியும். நமக்கு அது புரியல அப்படிங்கறதுனால சட்டப்படிப்பு என்பது உலகத்திற்கு தேவையே இல்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரலாமா? வரக்கூடாது. சட்டம்னு ஒன்னு இருக்கிறதுனாலேதான் தண்டனை பயம் நம்ம அனைவருக்கும் இருக்கு. உலகத்துல சட்டம்னு ஒன்னு இருக்கு அப்படிங்கறதுனால நாம கொஞ்சம் கட்டுப்பாடாக இருக்கோம். மருத்துவத்தை எடுத்துக்கொண்டால் மருத்துவத்தில் நிறைய டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் அதை ஒரு படிப்பாக எடுத்துக்கொண்டு அதை படிச்சு புரிஞ்சுக்கணும். அப்பதான் நமக்கு புரியும். நமக்கு அது புரியலங்கிறதுனால மருத்துவம் என்பது எப்போ வந்ததோ அப்பையில இருந்துதான் நமக்கு வியாதி வந்ததுன்னு பிரச்சாரம் செய்துட்டு இருக்கோம். அது தவறான பிரச்சாரம். மருத்துவம் என்பது நமக்கு தெரியல, நமக்கு புரியல, நாம படிக்கல அப்படிங்கறதுனால மருத்துவம் என்பது தேவையில்லை. உடலை வியாபாரம் செய்யக்கூடிய துறையாக இருக்கு மருத்துவம், அது கூடாது அப்படின்னு போராட்டம் பண்ணா என்னவாகும்? அசட்டுத்தனமா போயிடும். அதே போலதான் வேதம் என்பது தனியாக படிக்க வேண்டிய ஒரு படிப்பு. அதற்குன்னு டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அதெல்லாம் நமக்கு தெரியல, அந்த அளவுக்கு அதுல கால அவகாசம் நம்மால கொடுத்து படிக்க முடியலங்கிறதுனால வேதம் என்பது தேவையில்லை அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. மேலும் நம் உலகத்துல எவ்வளவு துறைகள் இருக்கு. மருத்துவத்துறை, சட்டத்துறை, உணவுத்துறைன்னு எவ்வளவோ துறைகள் இருக்கு. இது அனைத்துக்கும் ஆதாரமாக உள்ளது வேதம் தான். நாம இன்னைக்கு ஒரு சட்டம்னு ஒன்னு வகுத்து வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா எதை ஆதாரமாக கொண்டு வச்சுட்டு இருக்கோம்? வேதத்தை அடிப்படையாக கொண்டுதான் சட்டம் இயற்றி வச்சுட்டு இருக்கோம். ஸ்மிருதிகளை அடிப்படையாக கொண்டுதான் சட்டங்களை இயற்றி வைத்துக் கொண்டிருக்கோம். ஸ்மிருதிகள் எல்லாம் இல்ல, நாம சட்டம் இயற்றிய பிறகு இனி நமக்கு இந்திய சட்டம் தான், நமக்கு ஸ்மிருதிகள் எல்லாம் தேவையில்லை அப்படின்னா நம்ம ஏற்றி விட்டவனை தண்ணியில தள்ளி விடுறது போலதான். நம்ம ஒருத்தம் கணத்திலிருந்து நம்மளை ஏற்றி விடுறான் மேல, நாம வேலை வந்த உடனே அவனை தள்ளி விட்டுறது தண்ணியில. நீ தேவையில்லை, எனக்கு தெரிஞ்சு போயிடுத்து அப்படின்னு. அது போலதான் நாம ஸ்மிருதிகளை அடிப்படையாக கொண்டுதான் அனைத்தையுமே கத்துண்டோம். வாழ்க்கை முறையையும் ஸ்மிருதிகளை அடிப்படையாக கொண்டுதான் கற்றுக்கொண்டோம். உணவு பழக்க வழக்கங்களையும் ஸ்மிருதிகளை அடிப்படையாக கொண்டுதான் கற்றுக்கொண்டோம். அனைத்தையும் கற்றுக்கொண்ட பிறகு இது தேவையில்லை அப்படின்னா ஒரு நாள் தேவைப்படும் என்று வந்ததான காலம்தான் இப்போ. ஏன்னா இன்றைக்கு நமக்கு உள்ள வாழ்க்கை சூழல் கெட்டு போயிட்டுது. எதையோ காரணங்களா சொல்றோம். தப்பிக்கிறதுக்காக என்ன சொல்றோம்? காத்து கெட்டு போயிடுத்து, மாசுபட்டு போயிடுத்து, தண்ணீர் கெட்டு போயிடுத்து, பூமி கெட்டு போயிடுத்து அப்படின்னு சொல்லிட்டு தப்பிக்கிறோம். ஏன் அது கெட்டு போச்சு அப்படின்னா என்ன சொல்லுவோம்? ஸ்மிருதிகள்லாம் இருந்ததுனாலதான் கெட்டு போயிடுத்து அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். அப்படி இல்ல, ஸ்மிருதிகளா நமக்கு கெடுத்தது, நீ கெடுத்துக்க கூடாதுங்கிறதுக்கான வழியை தான் நமக்கு ஸ்மிருதிகள் காண்பிக்கிறது, தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது. ஆகையினால கெட்டு போனதுக்கு அவர்களா காரணம்? நாமே தான் காரணம். நாம் எப்போ ஸ்மிருதிகளை எல்லாம் தவிர்த்தோமோ, தேவையில்லைன்னு ஒதுக்கினோமோ, அதிலிருந்துதான் நமக்கு வாழ்க்கை கெட்டு போக ஆரம்பிச்சது. விவசாயிகளை கோளாறு சொல்றது, விவசாயிகள் தவறு செய்கிறார், ஆகையினாலே பூமி கெட்டு போயிடுச்சு. கம்பெனிகள் நிறைய தவறு செய்கிறது, அதனால காத்து மாசுபட்டு போயிடுச்சு. இப்படி எதையோ சொல்லிக்கொண்டு நாம் அதை ஆதரிப்பதனாலே தானே கெட்டு போறது. நாம் அதை ஆதரிக்க கூடாது. அதை நாம உறுதியாக தெரிஞ்சுக்கணும். ஆகையினாலே இந்த ஸ்மிருதிகள் எல்லாம் கட்டாயம் தேவை என்பதை நாம புரிஞ்சுக்கணும். இப்போ நமக்கு ஒரு கேள்வி வரும். என்ன வருதுன்னா, ஸ்மிருதிகளை பார்க்கிற பொழுது இந்நாளில் செய்ய முடியாத காரியங்கள் நிறைய சொல்லப்படுறது, மேலும் விரோதமாகவும் நிறைய சொல்லப்பட்டிருக்கு. கொல்லப்படணும் அப்படின்னு ஸ்மிருதிகள்ல சொல்லியிருக்கே, தண்டிக்கணும்னு ஸ்மிருதிகள்ல சொல்லியிருக்கே, பெண்களை குறைவாக ஸ்மிருதிகள்ல சொல்லியிருக்கே,
ஜாதி பேதங்கள்லாம் ஸ்மிருதிகள்ல சொல்லியிருக்கு, வர்ணபேதங்கள்லாம் ஸ்மிருதிகள்ல சொல்லியிருக்கே. அப்போ இதெல்லாம் என்ன ஆகிறது? இதையெல்லாம் நாம அடிப்படையாக கொண்டு வாழ்ந்தாள் ஜாதி சண்டை வருது, வர்ணத்துக்குள்ளே சண்டை வருது. ஸ்திரீகளை குறைவாக சொல்லியிருக்கு, ஆனால் ஆண்களும் பெண்களும் சமம் தானே, அவர்களுக்கு மட்டும் ஏன் குறைவாக சொல்லியிருக்கு? இப்படி எல்லாம் கேள்விகள் வருது. இந்த கேள்விக்கு பதிலை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, யார் முழுமையாக இதெல்லாம் படித்திருக்கிறார்களோ, இதையெல்லாம் வாழ்க்கை நடைமுறையில் வைத்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களிடத்திலே கேட்டால்தான் நமக்கு சரியான பதில் கிடைக்கும். அப்படிதானே? ஒரு மருத்துவர் இருக்கார், ஒரு டாக்டர் இருக்காருன்னா அவருக்கு வைத்திய முறை தெரியும். ஆரோக்கியமான உணவை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னா டாக்டருக்கு தெரியுமா? இந்த தானியம் சாப்பிட்டால் அது யாருக்கு தெரியும்? அதை ஆராய்ச்சி செய்தவருக்கு தெரியும். ஆரோக்கியமான உணவு முறையை சொல்ல வேண்டியவர் வேறு, அதை மருத்துவரும் கற்றுக்கணும். அந்த அளவுக்கு காலம் கொடுத்து கற்றுக்கொள்வதில்லையே. மருத்துவருக்கு மருந்து சொல்ல தெரியும், உடம்புல டெஸ்ட் பண்ணி நோயினுடைய தன்மையை சொல்ல தெரியும். அதற்கான உணவு பழக்க வழக்கங்களை மருத்துவரிடம் கேட்டால் சொல்லணும் அப்படின்னா அதற்காக அவர் நிறைய படிக்கணும். அப்படிதான் நம் முன்னோர்கள் வகுத்து கொடுத்திருக்கா. நம்முடைய படிப்பெல்லாம் எப்படின்னா, நாம படிச்சோம், சர்டிபிகேட் வாங்கினோம், ஒரு இடத்துல வேலை பார்த்தோம், 4 பேருக்கு அறகுறையா சொல்லி கொடுத்தோம்னு இல்லை. நாமும் அதன்படி வாழணும். நம் அடுத்த தலைமுறையினருக்கும் ஆரோக்கியமாக அதை சொல்லிக் கொடுக்கணும், தரமான கல்வியை சொல்லிக் கொடுக்கணும். அப்படிதான் நம் முன்னோர்கள் வகுத்து கொடுத்திருக்கார். தரமான கல்வி இன்னைக்கு இல்லாததுனாலேதான் நம் குழந்தைகளுக்கு எதை அடிப்படையாக கொண்டு வாழணுங்கிறதே தெரியல. ஆகையினால என்ன ஆறுதுன்னா, அவன் நிறைய செலவழிச்சு நிறைய பணம் விரயம் செய்து ஒரு படிப்பை படித்து அவன் படித்ததான படிப்பிற்கும் அவன் செய்யக்கூடியதான வேலைக்கும் சம்பந்தமே இல்லாமல் இருக்கு இன்னைக்கு பார்க்கிறோம். காரணம், அவன் படித்த படிப்பு அவனுக்கு கை கொடுக்கல. பிஇ இன்னைக்கு சும்மா யாராவது பிஇ படிக்க வைக்கிறேன்னாலும் யாரும் படிக்க மாட்டா இன்னைக்கு. ஏன்னா இன்ஜினியரிங் படித்தவர்கள் லட்சக்கணக்கில் இருக்கா, வேலை இல்லை. அப்போ அவன் என்ன நினைக்கிறான், என்ன நோக்கத்துல அவன் படிக்கிறான் ஒவ்வொருவனும் அப்படின்னா, இந்த படிப்பை படிச்சால் நாம் இவ்வளவு சம்பாதிக்கலாம், இந்த இடத்துல வாழலாம், இவா நம்மை காப்பாற்றுவா அப்படிங்கிற எண்ணத்துல படிப்பது அப்படிங்கறது வந்துடுத்து. ஆனால் படிப்பு என்கிறது வாழ்க்கை கல்வின்னு பேரு. நாம படிக்கிற பொழுதே அந்த குழந்தைகளுக்கு தெரியணும், இந்த படிப்பு என்ன விஷயத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது, நம்முடைய வாழ்க்கையில இந்த விஷயங்கள்லாம் எங்கே பயன்படுறது, அதை நாம் எப்படி பயன்படுத்துவது, மற்றவர்களுக்கு இதை எப்படி கொண்டு சேர்ப்பது, இவ்வளவு விஷயங்கள் யாருக்கு தெரியறதோ அவன்தான் முழுமையாக படிச்சவன் அப்படின்னு அர்த்தம். அந்த முறை இன்னைக்கு மாறி போயிடுது. எந்த படிப்பை எடுத்துக்கொண்டாலும் அப்படி ஆயிட்டுது. இதுல ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் என்னன்னா, மற்ற லௌகிகமான படிப்புகள் எல்லாம் தான் அப்படி ஆயிடுதுன்னா நம்முடைய ஸ்மிருதிகள், புராணங்கள், வேதமும் அப்படி வந்துட்டது. காரணம், வேதம் படிப்பது அப்படிங்கறத விஷயமாக நம்முடைய ஸ்மிருதிகள் சொல்ற பொழுது ராணுவ படிப்பாக நம்முடைய வேத படிப்பை காண்பிக்கிறது ஸ்மிருதிகள். மனுஸ்மிருதி அப்படி காண்பிக்கிறது. ராணுவத்திலே போய் நம்ம வீட்டிலிருந்து ஒரு குழந்தை ராணுவத்தில் போய் சேர்றான் அப்படின்னா, ராணுவத்தில் போய் சேர்ந்தால் மாசம் 2 லட்சம் ரூபாய் வருமானம் வரும். நமக்கு வேண்டிய சாப்பாடை அவர்களே போட்டுடுவா, டிரெஸ்ஸையும் அவர்களே வாங்கி கொடுத்துடுவா, ஆயுதங்களையும் அவர்களே கொடுத்துடுவா. அவர்கள் சொல்லக்கூடியதான வேலையை செய்தால் போரும், 2 லட்சம் ரூபாய் வருமானம் வரும். அப்படிங்கிறதுக்காகவா குழந்தையை கொண்டு போய் ராணுவத்தில் சேர்ப்பது? கிடையாது. நம் வீட்டிலிருந்து ஒரு குழந்தை ராணுவத்திற்கு போறான்னா தேசியம்னு பேர். நம் தேசத்திற்காக ஒரு குழந்தையை நாம அர்ப்பணம் பண்றோம். அதனால தான் நம் முன்னோர்கள் ஏஷ்டவ்யா பகவப் புத்திராக, நிறைய குழந்தைகளை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நம்முடைய மனுஸ்மிருதியிலே சொல்ற. ஏன்னா நிறைய குழந்தைகள் பெற்றால் அதில் 2 குழந்தையாவது தேசத்திற்குன்னு பாடுபடுவானே அப்படிங்கறதுக்காக அப்படி வச்சிருக்க. அதை நாம கிண்டலாக பேசுறோம் இன்னைக்கு. நிறைய நம் முன்னோர்களுக்கு 5-6 குழந்தைகள் இருந்தாலே ஏன் அப்படின்னா அவர்களுக்கு அதுதானே வேலை அப்படின்னு கிண்டலாக பேசுறத நிறைய கேட்க முடியாது. வருத்தமாக இருக்கு.
நாம பேசக்கூடியதான ஒவ்வொரு விஷயமும் நம் குழந்தைகளும் கேட்கிறார்கள் அப்படிங்கிற எண்ணத்தோடு பேசணும். இன்னைக்கு நாம என்ன பேசுறோமோ நாளைக்கு அதை குழந்தைகள் பேசும். அதற்காக சிரிப்புக்காக பேசுறது, கிண்டலுக்காக பேசுறதுன்னு வந்துட்டது. எந்த பேச்சை எடுத்துக்கொண்டாலும் யாரையாவது ஒருத்தரை ஹட் பண்ணிட்டே இருக்கிறது. இது தவறான ஒரு வழிமுறை. அது கூடாது. யாரையாவது ஒருவரை குறை சொல்லிண்டே இருக்கிறது, கேலி செய்வது, கிண்டல் செய்வது, இந்த பழக்கம்தான் நம் குழந்தைகளுக்கு வரும். அது கூடவே கூடாது. எப்பொழுதும் நம் குழந்தைகளிடத்துல நாம சிரிப்பாக பேசுறது, கிண்டலாக ஏதோ ஒரு பொழுதுபோக்காக கொஞ்ச நேரம் பேசலாமே தவிர அதையே தொழிலாக வச்சுருக்கிறவர்கள் இன்னைக்கு நிறைய பேர் இருக்கான். அவர்களுக்கு என்ன தொழில்னா சிரிச்சுட்டே இருக்கிறது, எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டே இருக்கிறது. என்ன சொல்லி சிரிக்க வைக்கிறான்னா இன்னொருத்தருக்கு உள்ள குறைபாடுகளை காண்பிக்கிறது, நொண்டிகளை குறை சொல்றது, ஹேண்டிகேப்பா இருக்கிறவர்களை கிண்டல் பண்றது, ஆஸ்பத்திரியில வைத்தியம் செய்து கொண்டிருப்பவர்களை கிண்டல் பண்றது, டாக்டர்களை கிண்டல் பண்றது, கோவில்களை கிண்டல் பண்றது, அர்ச்சகர்களை கிண்டல் பண்றது. இதுதான் நம் குழந்தைகளுக்கும் வரும். அது கூடவே கூடாது. யாரையும் குறை சொல்லாமல் பேச கத்துக்கணும் முதல்ல. இதெல்லாம் தான் நம் கல்வி சொல்லிக் கொடுக்கிறது. அப்படி ராணுவத்துல நாம ஒரு குழந்தையை கொண்டு போய் சேர்க்கிறோம்னா ஆயுஷ்காலம் முடிய அவனுடைய வேலை பூரா ராணுவத்தில் இருக்கிறது தான் வேலை. அப்போ என்ன ஆறுது, ஓரளவுக்கு எழுத படிக்க தெரிந்ததும் அவன் ராணுவத்திலே சேர்ந்துடுவான். அதிலிருந்து ஆரம்பித்து அவன் சாப்பிடக்கூடியதான உணவு வேற, அவன் போட்டுக்கொண்டிருப்பதான டிரெஸ் ஆடை வேற, அவனோடு கூட இருப்பவர்கள் குடும்பத்தார்கள் இல்ல, அவர்களும் வேற, அவன் இருக்கக்கூடியதான இடம் ஊர் இல்ல, அதுவும் தனி வேற. இப்படி அனைத்துமே மாறி போயிடும். அதே போலதான் மற்ற அனைத்து கல்விகளுமே. வேத கல்வியும் அதுபோலதான் நம் முன்னோர்கள் வகுத்து கொடுத்திருக்க. நம்ம வீட்டிலிருந்து ஒரு குழந்தை வேதத்துல விடுறோம் ஒரு குழந்தைய அப்படின்னா தேசத்திற்காக அந்த குழந்தையை நாம அர்ப்பணிக்கிறோம் அப்படிங்கிற எண்ணத்துல விடணும். அப்போ குடும்பம் நடக்கணுமே அப்படின்னா எப்படி ராணுவத்துல நம் குழந்தையை சேர்த்தால் நம் குடும்பம் சௌக்கியமா தானே இருக்கு, ஆரோக்கியமா தானே இருக்கு. ராணுவத்துல குழந்தையை சேர்த்தோம் கஷ்டப்படுறோம்னு யாராவது சொல்லும்படியாக இருக்கா? எவ்வளவு பணம் ஒதுக்கி அவர்களை எவ்வளவு பாதுகாப்பாக நம்முடைய தேசம் காப்பாத்துறது. அதே போலதான் நம் வீட்டுல ஒரு குழந்தை வேதத்திற்கு போனால் அந்த வேதமே அவனை காப்பாற்றும். உயிருள்ள படிப்பு வேதம் என்பது, இறந்து போன படிப்பு இல்ல வேதம். அப்படி சம்ஸ்கிருதம் இறந்தது இப்படி எல்லாம் பேசுறான்னா அவர்களுக்கு அதனுடைய பெருமை தெரியல, மதிப்பு தெரியல. ஒரு நாள் தெரிஞ்சுப்பா. ஒரு நாளைக்கு அவர்களுக்கே இது தேவைப்படும். இன்னைக்கே கூட அவர்களுக்கு தேவைதான் அது. ஆனால் மறைமுகமாக அதை ஆதரித்துக் கொண்டு வெளிப்படையாக கேலி பண்றது அப்படிங்கிறது வந்துடுச்சு. இது அனைத்து விஷயங்களிலுமே இருக்கிறதுனால அவர்களை நாம சொல்லி ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. உலகமே அப்படித்தானே இருக்கு. நம் சமூகத்தாரிடத்திலே கேட்டா கூட இதேதான் சொல்லுவா. நம் சமூகத்தாரிடத்திலேயே ஸ்மிருதிகள் புராணங்கள்லாம் தேவையா அப்படின்னா யோஜனை பண்ணி பார்த்தால் தேவையில்லைன்னு தான் தோன்றது அப்படின்னு சொல்லுவா. நம் சமூகத்திலேயே அப்படி எத்தனையோ பேர் இருக்கா, எத்தனையோ ஸ்தாபனங்கள் இருக்கு. அதுதான் ஆச்சரியமாக இருக்கு. தேசம் நன்றாக இருக்கணும், நம்முடைய சனாதன தர்மங்களை நாம காப்பாற்றணும், நாம் நல்லபடி ஆரோக்கியமாக உயிர் வாழணும் என்று சொல்பவர்களே கூட இந்த மனுஸ்மிருதி போன்ற ஸ்மிருதிகள் தேவையில்லை, புராணங்கள் தேவையில்லை அப்படிங்கறத பேசுறத கேட்க முடியுது. அவர்களுக்கு சரியான புரிதல் இல்லை இந்த விஷயத்துல அப்படிங்கறத நாம தெரிஞ்சுக்க முடியுது. இந்த ஸ்மிருதிகள் எல்லாம் எப்படி பார்க்கணும் அப்படின்னா 4 யுகங்களிலும் இருக்கக்கூடியது இந்த ஸ்மிருதிகள்லாம். 4 யுகங்களிலும் வரக்கூடியது. காலத்தை 4ஆக நம் முன்னோர்கள் பிரிச்சு கொடுத்திருக்க. கிருதயுகம், திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் அப்படின்னு யுகங்களை 4ஆக பிரிச்சு நமக்கு காண்பிச்சிருக்க. இந்த யுகங்கள்ங்கிறது என்னன்னா காலம். நாம் வாழக்கூடியதான காலத்தை 4ஆக பிரித்து அந்தந்த காலத்திற்கு தேவையான அந்தந்த காலத்தில் இருக்கக்கூடியதான தட்பவெட்ப சூழ்நிலை, அப்போ இருக்கக்கூடியதான உணவு பழக்க வழக்கங்கள், அந்த சமயத்தில் இருக்கக்கூடியதான வாழ்க்கை முறை, அந்த சமயத்தில் இருக்கக்கூடியதான நம் மனோநிலை,
இதை அனைத்தையும் மனதில் வைத்துக் கொண்டுதான் யுகம் வாரியாக தர்மங்களை நமக்கு பிரிச்சு காண்பிச்சிருக்கார். அப்படி 4 யுகங்களிலும் தொடர்ந்து வரக்கூடியது இந்த வேதம், ஸ்மிருதிகள், புராணங்கள். மற்ற லௌகிகமான படிப்புகள்லாம் அப்படி இல்லை. இப்ப இன்னைக்கு இன்ஜினியரிங் படின்னா யாரும் படிக்க தயாராக இல்லை. ஏன்னா படிச்சால் வேலை இல்லை. அப்போ இன்ஜினியரிங் படிப்பு தேவையில்லைன்னு கேன்சல் பண்றதா? பண்ணக்கூடாது. அதை பாதுகாக்கணும். அது ஒரு நாள் தேவைப்படும். மருத்துவ படிப்பு இந்த நாளில் மிகவும் தேவை. அப்ப மருத்துவத்தை அடிப்படையாக கொண்டு நிறைய பேர் படிக்கிறோம். அப்படி அந்தந்த காலத்திற்கு தகுந்தாற் போல் நாம படிப்பை எப்படி மாற்றிக்கிறோமோ, மாற்றிக்கிறதுன்னு என்ன, பழச அழிச்சுவிட்டு புதுசா உற்பத்தி பண்றதாக நாம நினைக்கிறோம். உற்பத்தி பண்ணல. இதையெல்லாம் நம் முன்னோர்கள் வகுத்து வச்சிருக்கா. அவர்கள் போட்டு கொடுத்த வழியில நாம வாழ்ந்தாலே போரும். அதே போலதான் நம்முடைய தர்மசாஸ்திரங்கள் எல்லாம் யுகம் வாரியாக நமக்கு பிரிச்சு கொடுத்திருக்கா. இப்ப இன்னைக்கு நாம விவசாயத்தையே எடுத்துக்கொண்டால், உரங்கள் எல்லாம் போட்டு ஒரு காலத்துல சாகுபடி செய்துட்டு இருந்தோம். ஏன்னா உணவு பஞ்சம் தீரணும். அந்த சமயத்தில் அது மிகவும் தேவைப்பட்டது அப்படிங்கறதுனால அப்போ உபயோகிச்சோம். இப்போ நாம மாற்றிக்கணும். அப்போ இனி உரங்களே வரக்கூடாது அப்படின்னு சுத்தமாக நாம அதை தடுத்தோமானால் அது ஒரு நாள் தேவைப்படலாம். அப்ப உரமூட்டையை வாங்கி சேகரிச்சு வச்சுக்கிறதான்னு கேட்கப்படாது. அந்த முறையை நாம எழுதி வச்சுக்கணும். எப்படி இந்த உரங்கள் எல்லாம் தயாரிக்கப்பட்டன அப்படிங்கறத ஒரு முறையாக எழுதி வச்சுக்கணும். இதுதான் புஸ்தகங்கள். அதை உபயோகிக்க கூடாது. நாம் எழுதி வச்சுட்டு அதை சேமிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு. இப்போ நம் முன்னோர்கள் இயற்கை விவசாயம் எப்படிங்கறத எழுதி வச்சதுனாலே தானே நம்மால இன்னைக்கு பேச முடிகிறது. நாம புதுசா கண்டுபிடிச்சோமா? இயற்கை, அதற்கு பேர் வேற வேறையா வச்சுக்கிறோம், அவ்வளவுதான். பழைய நாள்ல எல்லாருமே செய்தது இயற்கை விவசாயம்தான். ஒற்றை நாற்று சாகுபடின்னு பழைய நாள்ல சொல்ற வழக்கம். ஒற்றை நாற்று சாகுபடி, அதை செம்மை நெல் சாகுபடின்னு இன்னைக்கு சொல்றோம், அவ்வளவுதானே. பேரை மாத்தி சொல்றோம், முறை பழைய முறை தானே. அதே போலதான் பேரை மாத்திட்டதுனால நாம புதுசா கண்டுபிடிச்சோம்னு நினைக்கிறோம். அப்படி இல்லை. இதையெல்லாம் நம் முன்னோர்கள் சொல்லி கொடுத்தது. அப்படி எல்லாமே நாம புதுசா கண்டுபிடிச்சு, அதுதான் ஒருத்தர் பேசினார். ஒரு மருத்துவர் ஒருத்தர் பேசுறதை கேட்க முடிஞ்சது. அவர் ஒரு பெரிய ஆராய்ச்சி நடந்தது. எந்த உணவு மிகச் சிறந்த உணவு அப்படின்னு ஆராய்ச்சி பண்ற பொழுது அதில் முதலில் வந்தது, நாம சாப்பிடக்கூடியதான இட்லி தான் முதலில் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றார், இதை நம் முன்னோர்கள் இட்லின்னு ஒன்ன தயாரிச்சு நமக்கு உணவாக கொடுத்தார். ஆனால் அவர்களுக்கு அந்த இட்லியில என்னென்ன சத்தெல்லாம் இருக்கு, புரோட்டீன் இருக்கு, இந்த சத்துக்கள்லாம் இருக்குங்கிறது அவர்களுக்கு தெரியாவிட்டாலும் கூட அறம்ங்கிற அடிப்படையில இட்லின்னு ஒன்னு தயாரிச்சு கொடுத்தார்னு ஒரு மருத்துவர் பேசினார். அவர்களுக்கு தெரியாமல் இல்லை. நம் முன்னோர்களுக்கு எந்த உணவையும் அதில் எவ்வளவு சத்துக்கள் இருக்குன்னு தெரிஞ்சுதான் நமக்கு அதை இட்லியாக கொடுத்தா. பேர்களை நாம இப்போ இங்கிலீஷ்ல சொல்றோம், அவ்வளவுதானே. அப்ப வேறையா சொன்னா தாத்து சத்துக்கள் அப்படின்னு அப்போ இருந்தது. தாத்து கலந்த உணவு அப்படின்னு அப்போ கொடுத்தா. இப்போ நாம தனித்தனியா அதுல பேரை சொல்றோம், அவ்வளவுதானே. மாவை தனியா பிரிக்கிறோம், தண்ணீரை தனியா பிரிக்கிறோம், அது வேகக்கூடிய ஆவியை தனியா பிரிக்கிறோம், வைக்கக்கூடிய பாத்திரத்தை தனியா பிரிக்கிறோம், பேரை தனித்தனியா சொல்றோம். அதனால நம் முன்னோர்கள் நமக்கு அப்படி ஒரு எண்ணம் வந்துட்டது. நம் முன்னோர்களுக்கு படிப்பறிவு கிடையாது. படிப்பறிவு இல்லாத காலத்திலும் கூட அவர்கள் இப்படி ஆரோக்கியமான உணவில் வாழ்ந்தார்கள் அப்படிங்கிற எண்ணம் அப்படி வந்துட்டது. அப்படி இல்லை. அந்த நாள்ல இவ்வளவு காலேஜுகள் இல்ல, இவ்வளவு யூனிவர்சிட்டிகள் இல்ல, இவ்வளவு ஸ்கூல்கள் இல்லைங்கிறதுனாலேயே அவர்கள் அனைவரும் அசடுகள்னு தீர்மானத்துக்கு வந்துட்டோம், படிப்பறிவு இல்லாதவர்கள்னு. வீட்டிலேயே படித்தார்கள். வீட்டுக்கல்வி அப்படின்னு இருந்தது. அப்படி அனைவரும் சேர்ந்து ஒரு இடத்துல போய் படிக்கிறதுன்னு இல்லை. அவரவர்களுடைய குழந்தைகளுக்கு அவரவர்களே சொல்லிக் கொடுப்பது அப்படிங்கிற முறை இருந்தது. பிறகு அது காலேஜ் ஸ்கூல்னு நாம கொண்டு வந்தோமே தவிர நம் முன்னோர்கள் எல்லோரும் படிப்பறிவு இல்லாதவர்கள்னு ஒரு தீர்மானத்திற்கு வரக்கூடாது. இன்றைக்கு நம் முன்னோர்கள் ஆரோக்கியமாக எப்படி வாழ்ந்தானே நமக்கு தெரியலையே. நம் குழந்தைகளுக்கு அதை தான் சொல்லிக் கொடுக்கணும். நம் முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தா, நம் முன்னோர்கள் எப்படி சொன்னா, நம் முன்னோர்கள் எப்படி நமக்கு சொல்லிக் கொடுத்திருக்காங்கிறது தான் நம் குழந்தைகளுக்கு நாம சொல்லணுமே தவிர நம் முன்னோர்களை மட்டம் தட்டி குறைவாக பேசி
அப்படி செய்வதுங்கிற ஒரு நிலைக்கு நாம் இன்னைக்கு தள்ளப்பட்டுட்டோம். அதன் காரணமாகத்தான் நம்முடைய வேதம், நம்முடைய தர்மசாஸ்திரங்கள், புராணங்கள் எல்லாம் தேவையில்லை என்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நாள் ஆச்சுன்னா இதனுடைய தேவை மிக மிக அதிகமாக இருக்கு. இன்னைக்கே தேவை இருக்கு. இன்னைக்கே ஒரு வைரஸ் ஒன்றும் வந்துடுத்து. கொரோனாங்கிற வைரஸ் வந்துட்டது. இந்த வைரஸுக்கு மருத்துவத்தில் மருந்து கண்டுபிடிச்ச பாடில்லை. ஜனங்களுக்கு அரசாங்கம் கட்டுப்போட்டு மாலவில் எத்தனை நாளைக்கு கட்டுப்பாடை கொண்டு வர முடியும்? அவரவர்களுடைய வாழ்க்கை வீதியிலேன்னு வந்துடுத்து. அவரவர்கள் வீட்டை விட்டு வெளியில போனாதான் குடும்பம் நடத்த முடியுங்கிற நிலைக்கு வந்தாச்சு. இனி வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருன்னா குடும்பம் எப்படி நடக்கும்? அப்படிங்கிற நிலையில தள்ளப்பட்டுட்டோம். இப்ப இந்த கொரோனா நமக்கு என்ன தகவல்களை கொடுக்கிறது? நீ ஆரோக்கியமாக வாழலை, உன் உடம்பு ஆரோக்கியமாக இல்லை, எதிர்ப்பு சக்தி உனக்கு உடம்பில் இல்லை அப்படிங்கிறது தான் அந்த வைரஸ் காமிக்கிறது. நீ படிக்க வேண்டிய படிப்பை முறையாக நீ படிக்கலை அப்படிங்கிறது தான் அந்த வைரஸ் நமக்கு காண்பிக்கிறது. நீ செய்ய வேண்டியதை முறையாக செய்யலை என்பதை தான் அந்த வைரஸ் நமக்கு காண்பிக்கிறது. ஈஸ்வர அவதாரமாகத்தான் பார்க்க வேண்டி வருது இந்த வைரஸ். ஏன்னா நம்முடைய தர்மசாஸ்திரங்கள் எல்லாம் சொல்ற பொழுது நமக்கு அதுல குறைபாடாக இருந்தது. தர்மசாஸ்திரம் என்ன சொல்றது? ஒருவருக்கு ஒருவர் தொட்டுக்கொள்ள கூடாது, எங்கே வெளியில போயிட்டு வந்தாலும் கை கால்களை அலம்பிக் கொண்டுதான் வீட்டுக்குள்ளே வரணும், ஒருவர் சாப்பிட்ட மிச்சத்தை இன்னொருவர் சாப்பிடக்கூடாது, தினமும் 2 வேளை குளிக்கணும், நல்லவைகளையே மனதில் நினைக்கணும், எந்த உணவை சாப்பிட்டாலும் ஆரோக்கியமான உணவாக சாப்பிடணும், அவரவர்களே சமைத்து சாப்பிடணும். இதையெல்லாம் நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்ற பொழுது நமக்கு அது மிகவும் குறைவாக தெரிந்தது, கிண்டல் பண்ணினோம். ஆனால் இன்றைக்கு இது அனைத்துமே சட்டங்களாகவே வந்துட்டது. ஒருவரும் வெளியில் செல்லக்கூடாது, வீட்டுக்குள்ளேயே இருக்கணும்னு சட்டம். கை கால்களை அலம்பிக் கொண்டுதான் வரணும், ஒருவருக்கு ஒருவர் தொட்டுக்கொள்ளக்கூடாது. இதையெல்லாம் அனைத்தும் சட்டங்களாகவே வந்துட போறது இன்னும் கொஞ்ச நாள்ல. நம்முடைய தர்மசாஸ்திரம் நம் முன்னோர்கள் சொல்ற பொழுது நமக்கு அது மனசுக்கு புரியல, அனுபவத்திற்கு வந்தாச்சு. இப்போ நாம மாத்திரம் இல்ல, உலக நாடுகள் எல்லாம் கூட இந்தியாவில இது பெரிய கலாச்சாரமாக இருந்திருக்கு, அதை நாம தவற விட்டுட்டோமேன்னு வருத்தப்படக்கூடிய காலத்துல நாம இருக்கோம். இதையெல்லாம் நாம யோசிக்கணும். ஆகையினால வேதம், நம்முடைய தர்மசாஸ்திரங்கள் இதெல்லாம் தேவை. உலகத்திற்கு அனைவருக்கும் தேவையா அப்படின்னா அனைவரும் இதை படின்னு யாருமே சொல்லல. ஒரு குறிப்பிட்டவர்களுக்கு தான் இதை படிப்பாகவே வச்சிருக்கு. மருத்துவம் கட்டாயம் அனைவரும் படித்தாகணுங்கிற கட்டாயம் இல்லையே. அதுபோலதான் அந்த மருத்துவம்ங்கிற படிப்பை எடுத்துக்கொண்டால் கூட அவனுடைய தேகம் ஆரோக்கியமாக இருக்கணும், அவனுடைய வாழ்க்கை முறை ஆரோக்கியமாக இருக்கணும், அவன் இருக்கக்கூடியதான சூழல் ஆரோக்கியமான முறையாக இருக்கணும், அவன் பார்க்கக்கூடியதான வைத்தியமும் ஆரோக்கிய முறையாக இருக்கணும். அப்படிங்கிறது மாதிரிதான் இந்த வேத கல்வியும். வேதம், நம்முடைய ஸ்மிருதிகள், புராணங்கள் இவைகளெல்லாம் படிக்கணுமானால் அதற்குன்னு உள்ள கட்டுப்பாடோடு இருக்கணும். ஒண்ணுமில்ல, ஒரு குழந்தைய ஸ்கூல்ல சேர்க்கிறோம், எவ்வளவு கட்டுப்பாடுகள் இருக்கு. ஒரு எல்கேஜியில குழந்தையை கொண்டு போய் சேர்க்கும் பொழுதே அதற்குன்னு ஒரு யூனிஃபார்ம் இருக்கு. டை போட்டுண்டு தான் போகணும், நேரத்திற்கு போகணும், 5 கிலோ பேக தூக்கிண்டு போகணும். கொஞ்சம் நேரம் தவறினாலும் கூட அந்த குழந்தைக்கு பனிஷ்மெண்ட் உண்டு, வாசல்ல நிக்க வச்சிரும். அந்த பனிஷ்மெண்ட்டுக்கு பயந்து தாயார் தகப்பனார் அவசரப்பட்டு ஓடி கொண்டு போய் குழந்தையை சேர்ப்பதுன்னு இருக்கு. இப்ப அந்த பனிஷ்மெண்ட் இல்லைன்னா நாம குழந்தைய கொண்டு போய் விடுவோமோ? 10 மணிக்கு விட்டுட்டு 11 மணிக்கு கூட்டின்னு வந்துருவோம். அந்த கட்டுப்பாடு, பனிஷ்மெண்ட் அப்படிங்கறது ஒண்ணு இருக்கிறதுனாலே தான் நாம அந்த கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டு நம் குழந்தைய கொண்டு போய் சேர்க்கிறோம். குழந்தையை படித்து அங்க படிக்கிறது மட்டும் இல்ல, ஹோம் ஒர்க்னு ஒண்ணு வருது. அந்த குழந்தை மாத்திரம் இல்ல, அந்த ஒரு குழந்தை, நம்ம வீட்டுல ஒரு குழந்தை ஸ்கூல் படிக்கிறதுனா அந்த குடும்பமே சேர்ந்து அந்த குழந்தைக்காக வேலை செஞ்சாகணும். தாயார், தகப்பனார், சகோதரன், சகோதரி, அக்கம் பக்கம் உள்ளவர்கள் எல்லோருமாக சேர்ந்து வந்து அந்த குழந்தைக்கு ஹோம் ஒர்க் பண்ணணும். அட்டையெல்லாம் எடுத்து வச்சுட்டு கிழிச்சி ஒட்டி எவ்வளவு இருக்கு, அந்த கலர் பேப்பர் எல்லாம் வாங்கி அதை ஒட்டி குடும்பமே வேலை செஞ்சாதான் அந்த ஒரு குழந்தை நன்னா படிக்க முடியும். அப்படிங்கிற இவ்வளவு கட்டுப்பாடுகள் இருக்கு. அதை நாம பின்பற்றோம். அதுல நமக்கு குறைவாக தெரியல, அதற்கான செலவுகளை எவ்வளவு வேணா பண்றோம்.
எப்போ படிப்பு வியாபாரம்னு ஆச்சோ அதுல நாம எவ்வளவு வேண்டுமானாலும் செலவழிக்க தயாரா இருக்கும். ஆனால் ஒரு கல்வி, நீ ₹1 கூட கொடுக்க வேண்டாம், செலவழிக்க வேண்டாம், நீ படி அப்படின்னு சொன்னால் நமக்கு அதுல ஈடுபாடு வரமாட்டேங்கிறது. காரணம், நம் குழந்தை என்ன உத்தியோகம் பார்க்கணும் அப்படின்னு நாம நினைக்கிறோமோ அதற்கு தகுந்தாற் போல்தான் எல்கேஜியிலேயே குழந்தையை சேர்க்கணும். நம் குழந்தைகள் கடைசி காலத்துல நம்மிடத்துல இருக்க வேண்டாம், எங்கேயாவது தூர தேசத்திற்கு போய் எங்கேயாவது தனியா இருந்துடட்டும் அப்படின்னு ஆசைப்பட்டால் சிபிஎஸ்சியில கொண்டு போய் சேர்க்கணும். இப்படிதானே நம்முடைய வாழ்க்கை முறை இருக்கு. அது போல இதுல தெரியல, வேதத்துல தெரியலையே அப்படிங்கறதுனாலேதான் வேதம் படிப்பவர்கள் குறைந்து போயிடுது, அதை பற்றி தெரிந்து கொள்பவர்கள் குறைஞ்சு போயிடுது. ஆனால் இந்நாளில் இது மிக மிக தேவை அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கணும். ஆக இத்தனை நேரம் நாம தெரிந்து கொண்டது என்ன அப்படின்னா, நம்முடைய வேதம், நம்முடைய தர்மசாஸ்திரங்கள், நம்முடைய புராணங்கள் எவ்வளவு தேவை என்பதை நாம உணரணும். அது காலத்திற்கு தகுந்தாற்போல் நம்முடைய தர்மசாஸ்திரங்களிலே தர்மங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்தந்த காலத்திற்கு தேவையான விஷயங்களை நம் தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது. அதில் சொல்லப்பட்ட விஷயங்களை நாம சரியாக புரிஞ்சுக்கணும். அதுதான் டெக்னிக்கல் வேர்ட்ஸ்னு நாம சொல்றோம். அந்த வார்த்தை எந்த அர்த்தத்தில் சொல்லப்பட்டிருக்கு, யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு, எந்த நிலையில சொல்லப்பட்டிருக்குங்கிறதையும் நாம புரிஞ்சுக்கணும். அப்போதான் நமக்கு அது முழுமையாக புரிஞ்சுட்டோம்னு அர்த்தமே தவிர, நாம உலக வாழ்க்கைய, உலகத்துல உள்ள பாஷையை வச்சுன்னு நாம அதை பார்த்தால் புரியுமா? ஒண்ணும் இல்லை. ஒரு கம்ப ராமாயணத்தை எடுத்து வச்சுட்டு, அதுவும் தமிழ் தானே, நாம பேசக்கூடியதும் தமிழ் தானே. கம்ப ராமாயணத்துல ஒரு பாடலை சொல்லி அதை அப்படியே சொல்லு அப்படின்னா சொல்ல முடியுமா? அதுல டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அதை படிக்கிறதுக்கு நாம விட்டுட்டோம். அதுவும் தமிழ் தான், நாம படிக்க வேண்டிய படிப்பு. அதிலிருந்து விலகி வந்துட்டோம். அதையெல்லாம் நாம முதல்ல படிக்கணும். அத எப்படி கம்பராமாயணத்துல ஒரு பாடலை பாடி அனைவராலும் சுலபமாக சொல்ல முடியாது. அதை ஒரு படிப்பாக எடுத்துன்னு படிச்சால்தான் புரியுமோ? தமிழ்ல தான் இருக்கு, நாம பேசக்கூடிய மொழியில தான் இருக்கு, நாம இருக்கக்கூடிய நாடுல தான் இருக்கு, நம்ம வீட்டிலேயே அந்த புஸ்தகம் இருக்கு. ஆனால் அது நமக்கு புரியல. காரணம் என்ன? அந்த அளவுக்கு நாம மாறி வந்துட்டோம். அதே போலதான் நம்முடைய வேதம், தர்மசாஸ்திரம், புராணங்கள் அதையெல்லாம் வாழ்க்கை முறையிலேயே இருந்தது. அதிலிருந்து நாம மிக நீண்ட தூரம் விலகி வந்துட்டோம். அப்போ யார் அதை தெரிந்தவர்கள் இருக்காரோ அவர்களிடத்துல நாம தெரிஞ்சுக்கணும். அதை இது ஏன் இப்படி சொல்றது, என்ன காரணத்திற்காக இது சொல்லப்பட்டிருக்கு என்பதை நாம முழுமையாக தெரிஞ்சுக்கணும். மருந்து சாப்பிடுபவர்கள் மருந்து சாப்பிட்ட உடனே தண்ணீர் குடிக்க கூடாது அப்படின்னு வைத்திய முறையில் இருக்கு. மருந்து இப்ப பிபி சுகருக்கு மருந்து சாப்பிடாதவர்களே கிடையாது. மருந்து சாப்பிட்டால் தண்ணீர் குடிக்க கூடாதுன்னு இருக்கேன்னு அனைவரும் இனி தண்ணீர் குடிக்க கூடாது அப்படின்னு சட்டம் கொண்டு வந்தா எப்படி இருக்கும்? அது போலதான் இது. அது மாதிரி நாம ஒரு முடிவுக்கு வரோம். ஒன்னு செய்யக்கூடாதுன்னா யாரு செய்யக்கூடாது, எப்போ செய்யக்கூடாது அப்படிங்கறதெல்லாம் முழுமையாக நாம தெரிஞ்சுக்க தயாராக இல்லை. அதுதான் செய்யணும். நாம் அதை முழுமையாக தெரிந்து கொள்ளணும். நம் சமூகத்திலேயே பல பேருக்கு இதனுடைய முக்கியத்துவம், பெருமைகள் தெரியல. கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தர்மசாஸ்திரம், புராணங்கள் தான் நமக்கு விரிவாக காண்பிக்கிறது வாழ்க்கை முறை. அந்த வரிசையில தான் நாம புராணங்களை நம் முன்னோர்கள் கிராமங்கள்ல அங்கங்கு உபன்யாசம் செய்வதுன்னு பழைய நாள்ல வகுத்து கொடுத்தார். ஒவ்வொரு கிராமங்களையும் எடுத்துக்கொண்டால் பஜன மட்டம்னு இருக்கும், அல்லது பெருமாள் கோவில் இருக்கும், சிவன் கோவில் இருக்கும், அல்லது சமூகம்னு மடம் இருக்கும். அங்கே வருஷம் பூராவும் அவ்வப்பொழுது இந்த தர்மசாஸ்திரம் புராணங்களை படித்தவர்களை கொண்டு இதையெல்லாம் சொல்லி கேட்பது அப்படின்னு ஒரு முறை இருந்தது. தினமும் பிரவச்சனம் கேட்பது அப்படிங்கிறது ஒரு நல்ல முறை. 1 மணி நேரம் அதற்காக செலவழிக்கணும். குழந்தைகளையும் கூட்டிட்டு போகணும். பஜன மடத்துல உபன்யாசம் வைப்பா. மாசத்துல 10 நாள் உபன்யாசம் நடக்கும். அந்த 10 நாள்லையும் நம் குழந்தைகளை கூட்டின்னு போய் அங்க உட்கார்த்து வச்சு அதையெல்லாம் கேட்க சொல்லணும். புராணங்கள் எல்லாம் கதையாக நமக்கு சொல்றது. வேதம் நமக்கு எதையெல்லாம் உத்தரவாக போட்டதோ அந்த உத்தரவுகளை நமக்கு பிரிச்சு வகுத்து காண்பிப்பதுதான் ஸ்மிருதிகள். வேதமும் ஸ்மிருதிகளும் எதை நமக்கு காண்பிக்கிறதோ அதை சரித்திரமாக நமக்கு காண்பிப்பது புராணங்கள்.
வேதத்திற்கு பிரபு சம்மிதம்னு பேர், ஸ்மிருதிகளுக்கு சுஹுர்த் சம்மிதம்னு பேர். பிரபு சம்மிதம் அப்படின்னா ராஜாவினுடைய உத்தரவு வேதங்கள். ராஜா ஒரு உத்தரவு போட்டான்னா அதை அப்படியே நாம கடைபிடிக்கணும், ஏன்னு கேட்கக்கூடாது. ஸ்மிருதிகளுக்கெல்லாம் சுஹுர்த் சம்மிதம்னு பேர். நண்பன் நமக்கு சொல்லிக் கொடுப்பது போல ஸ்மிருதிகள் நமக்கு சொல்லிக் கொடுப்பது. புராணங்களுக்கெல்லாம் காந்தா சம்மிதம்னு பெயர். மனைவி கணவனுக்கு சொல்லுவது போல சொல்றது. மனைவி கணவனுக்கு அவன் எப்படி சொன்னால் எடுத்துக்கொள்வானோ அப்படி சொல்லுவர். அதுபோலதான் புராணங்கள் நாம் எப்படி சொன்னால் எடுத்துக்கொள்வோமோ அப்படி நமக்கு காண்பிக்கிறது புராணங்கள். அதிலே முக்கியமாக 18 புராணங்களை நமக்கு வியாசாச்சாரியால் அனுகிரகம் செய்திருக்கார். அந்த 18 புராணங்களிலே பெரிய புராணமாக இருப்பது 2, அதாவது அத்தியாயங்கள் ஸ்லோகங்கள் அதிகமாக உடையது 2 புராணங்கள். ஒன்று பத்ம புராணம், இன்னொன்று ஸ்காந்த புராணம். இந்த 2 புராணங்களும் மிகவும் பெரிய புராணங்கள். இந்த 2 புராணங்களிலும் 12 மாதத்திற்கான முக்கியத்துவத்தையும் சொல்றது. அதில் முக்கியமாக ஸ்கந்த புராணத்தில் கார்த்திக மாச மகாத்மியம் என்று 36 அத்தியாயங்கள் இருக்கு ஸ்கந்த புராணத்தில். அதாவது இந்த கார்த்திக மாசம் என்பது எதனால் முக்கியத்துவம் பெறுகிறது அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு ஸ்கந்த புராணம் காண்பிக்கிறது. அந்த ஸ்கந்த புராணத்தை தான் காந்த புராணத்தில் உள்ள கார்த்திக மாச மகாத்மியத்தை தான் இப்போ பார்க்க போறோம் அடுத்தடுத்த நாட்களில். இந்த கார்த்திக மாச மகாத்மியம் என்பது ஸ்காந்த புராணத்தில் வைஷ்ணவ கண்டம் 4வது பாகமாக இருக்கு. இந்த கார்த்திக மாச மகாத்மியம் அப்படிங்கிறது 36 அத்தியாயங்களில் சொல்லப்படுறது. இந்த மாச மகாத்மியம், இந்த கார்த்திக மாச மகாத்மியத்தில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நாம சுருக்கமாக பார்த்த பிறகு நாம விரிவாக அதை பார்க்கலாம். முதல்ல இந்த கார்த்திக மாசத்தினுடைய பெருமைகளை முதலில் சொல்றது. பிறகு இந்த கார்த்திக மாசத்தில் செய்ய வேண்டியதான காரியங்கள் என்னென்ன அப்படிங்கிறத சொல்றது. அடுத்ததாக கார்த்திக ஸ்நானம் அப்படின்னு, இந்த கார்த்திக மாசத்தில் கால வேளையில ஸ்நானம் செய்வது மிக மிக முக்கியம் அப்படிங்கிறத சொல்றது இந்த புராணம். அதே போல அன்னைக்கு காலையிலிருந்து ஆரம்பித்து மாலை வரை என்னென்ன காரியங்கள் எல்லாம் செய்தால் நமக்கு பலன் அதிகமாக கிடைக்கும் அப்படிங்கிறத 5வது அத்தியாயத்திலேயும், கார்த்திக மாசத்தில் என்னென்னெல்லாம் செய்யலாம் என்னென்னெல்லாம் செய்யக்கூடாது என்பதை 6வது அத்தியாயத்திலும், தீபதானம் இந்த கார்த்திக மாசத்தில் தீபாவளி என்கிற பண்டிகையை ஒட்டி வருது கார்த்திக மாசம். அதே போல திருக்கார்த்திகை வருது. இந்த தீபதானம், தீபம் ஏற்றி வைப்பது, தீபத்தை தானம் செய்வது என்பது கார்த்திக மாசத்தில் வருது. அந்த தீப மகாத்மியம், தீபதானத்தினுடைய பெருமைகள் இது 7வது அத்தியாயம் காண்பிக்கிறது. 8வது அத்தியாயத்தில் துளசி மகாத்மியம் சொல்லப்படுறது. 9வது அத்தியாயத்தில் வத்சத்வாதசி என்று வரும் கார்த்திக மாசத்தில் அதனுடைய பெருமையை காண்பிக்கிறது. 10வது அத்தியாயத்தில் சரித்திரங்கள் நிறைய சொல்லப்படுறது. கோவர்தன பூஜை இவைகளுடைய பெருமைகள் முக்கியத்துவம் சொல்லப்படுறது 10வது அத்தியாயத்தில். 11வது அத்தியாயத்தில் யமத்விதீயா என்கிற ஒரு தினத்தினுடைய பெருமையை சொல்றது. 12வது அத்தியாயம் தாத்ரி மகாத்மியம் என்கிற தலைப்பில் தர்மங்களை காண்பிக்கிறது. 13வது அத்தியாயத்தில் சத்யபாமா கிருஷ்ண சம்பாதம் மூலமாக சத்யபாமையனுடைய பிறப்பிலிருந்து ஆரம்பித்து சரித்திரங்களை காண்பிக்கிறது. 14வது அத்தியாயத்தில் துளசியினுடைய உற்பத்தி, துளசிக்கும் பகவானுக்கும் உள்ள சம்பந்தம், இதனுடைய பெருமையை காண்பிக்கிறது. 15, 16, 17, 18 இந்த அத்தியாயங்களில் ஜலந்தரோபாக்கியானம் என்கிற ஒரு பெரிய சரித்திரத்தை காண்பிக்கிறது. 19வது அத்தியாயத்தில் வீரபத்ர சரித்திரம் சொல்லப்படுறது. 20, 21, 22, 23 இந்த அத்தியாயத்தில் துளசி மகாத்மியம், துளசி விவாகம் என்று வரும். அதனுடைய பெருமைகளை இந்த அத்தியாயங்களில் சொல்லப்படுறது. 24, 25 அத்தியாயங்களில் இந்த சாதுர்மாசிய விரத பூர்த்தி என்பது வரும். சாதுர்மாசியம்னு ஒரு விரதம், அந்த விரதத்தினுடைய முக்கியத்துவம், அந்த விரதமானது இந்த கார்த்திகை மாசத்தில் பூர்த்தி செய்யணும்,
எந்த முறையில் பூர்த்தி செய்யணும், எந்த ஈஸ்வரனை நாம பூஜிக்கணும் என்கிற முறைகள் சொல்லப்படுறது. 28வது அத்தியாயத்தில் ஜெய விஜயர்கள் எப்படி பகவானுக்கு துவாரபாலகர்களாக அடைந்தார்கள் என்கிற சரித்திரம் சொல்லப்படுறது. 29வது அத்தியாயத்தில் கார்த்திக விரதத்தை யார் யாரெல்லாம் செய்யணும் என்று சொல்லப்படுறது. 30வது அத்தியாயத்தில் அதற்கான பலன்கள் சொல்லப்படுறது. 31, 32 அத்தியாயங்களில் பீஷ்ம பஞ்சகம் என்ற ஒரு விரதமானது கார்த்திகை மாசத்தில் வரும். அந்த விரதத்தினுடைய மகாத்மியம் சொல்லப்படுறது. 33, 34 அத்தியாயங்களில் அந்த விரதத்தை செய்ய வேண்டிய முறை, அதற்கான பலன்கள் சொல்லப்படுறது. உத்தான ஏகாதசி, உத்தான துவாதசி என்று கார்த்திகை மாசத்திலே வரும். அதனுடைய பெருமைகளும் சொல்லப்படுறது. 35வது அத்தியாயம் வைகுண்ட சதுர்தசி என்கிற திதியினுடைய பெருமையை சொல்றது. 36வது அத்தியாயத்தில் இந்த கார்த்திகை மாசத்தை எந்த எந்த முறையிலெல்லாம் நாம செய்யலாம் அப்படின்னு 4 விதமாக அந்த முறைகளை காண்பிக்கிறது. இந்த கார்த்திகை மாச மகாத்மியம் சிரவணம் பண்றதுனால நமக்கு கிடைக்கக்கூடியதான பலன்களை காண்பிக்கிறது. அது மாத்திரமில்லை, இந்த கார்த்திகை மாசத்தில் என்னென்னெல்லாம் கட்டாயம் செய்யணும், எதையெல்லாம் செய்யலாம், எதையெல்லாம் செய்ய வேண்டாம், எதையெல்லாம் கட்டாயம் செய்யக்கூடாது என்பதை இந்த அத்தியாயங்கள் காண்பிக்கிறது. அப்படி 36 அத்தியாயங்களில் இந்த கார்த்திகை மாச மகாத்மியத்தை வியாசாச்சாரியால் ஸ்காந்த புராணத்தில் அனுகிரகம் பண்றார். இந்த புராணத்தினுடைய முக்கியத்துவம் என்ற தலைப்பில இன்றைக்கு நாம விரிவாக பார்த்தோம். மேற்கொண்டு ஸ்காந்த புராணத்தினுடைய அத்தியாயங்கள், சரித்திரங்களை நாளைய தினத்திலிருந்து ஆரம்பித்து ஒவ்வொரு நாளாக பார்க்கலாம் என்று சொல்லி இன்றைக்கு இதோடு பூர்த்தி செய்துப்போம். ஸ்வஸ்தி பிரஜாப்யः பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மஹீம் மஹீஷாः கோப்ராஹ்மணேभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः. ब्राह्मणाः सन्तु निर्भयाः, अपुत्राः पुत्रिणः सन्तु पुत्रिणः सन्तु पौत्रिणः. अधनाः सधनाः सन्तु जीवन्तु शरदां शतम्. लाभस्तेषां देस्तेषां कृतस्तेषां पराभवः. येषामिन्दीवरस्यामो हृदये सुप्रतिष्ठितः. गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द. नमः पार्वतीपतये. हर हर महादेव. सद्गुरुस्वामिनः जय.